முனிவரே, கொடிய விதியின் கையில் சிக்கி அகிலத்தில் சிறந்த வம்சத்தை சேர்ந்த நாங்கள் வனவாசம் செல்ல நேரிட்டது. என்னுடைய பேராசையின் காரணத்தால் என்னுடைய சகோதரர்களும் திரௌபதியும் கஷ்டப்பட வேண்டியதாயிற்று. தர்மராஜா, உலகத்தின் மிக சிறந்த புத்திசாலியான நீயே தோல்வியை தழுவிவிட்டாய் என்றால் அதன் பின்னால் உள்ள ரகசியம் வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது. நீ கால நாடகத்தின் பகடைக்காய் மட்டுமே. முனிவரே, ஆடும் பொம்மைகளான நாங்கள் இந்த வனவாசத்தையும் தலைமறைவான வாழ்க்கையும் பொறுத்துக் கொள்வதுதான் எப்படி? வாட்டி வதைக்கும் துர்ச்சமயத்தை பயன்படுத்திக் கொண்டு தூய ஆன்மாவை பக்குவப்படுத்தியவாறே நடக்கப் போகும் மகா யாகத்திற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்வது. அப்படியானால் தங்கள் பேச்சில் உள்ள பொருள் என்ன? பாண்டுவின் புதல்வர்களே, கேளுங்கள். திரேதாயுகத்தின் தொடக்க காலத்தில் இந்த பரத கண்டத்தில் இஷ்வாகு வம்சத்தில் நடந்த அதிசய கதையை, பக்த மாந்தாத்தரின் வரலாற்றை கூறுகிறேன். பூலோகத்தில் நல்லவர்களுக்கும் தர்ம பாராயணம் செய்பவர்களுக்கும் நல்லவர்களை காப்பவர்களுக்கும் செல்வம் என்பது மிகவும் அவசியம். ஆனால் அந்த செல்வமானது துஷ்டர்களிடமும் பலசாலிகள் கையில் சுலபமாக கிடைக்கின்ற காரணத்தால் தர்மம் அழியத் தொடங்கி அதர்மம் எல்லா இடங்களிலும் விழித்துக் கொள்ள ஆரம்பித்தது. மனிதனானவன் பக்தி, யுக்தி மற்றும் முக்திகளை கைவிடத் தொடங்கி கூடாத தீய வழிகளை பின்தொடர ஆரம்பித்து தர்ம காரியங்களின் வழியிலிருந்து தப்பி செல்வம் ஐஸ்வர்யம் என்னும் மோகத்திற்கு பலியாகி பூலோகத்தில் தர்மம் நிலைக்க வழியில்லாமல் செய்துவிட்டார். இந்த காரணத்தால் தர்மதேவனும் அந்த தீயவர்களை, அந்த வெறிபிடித்த ராட்சசர்களின் அட்டகாசத்தை தாங்க முடியாமல் பூமியில் துன்மார்க்கர்கள் திசையெங்கிலும் பெருகி இவர்கள் செல்வம் கொண்ட இருமாப்பின் காரணத்தினால் உலகம் முள்ளாக மாறி வருவதைக் கண்டு பயமுற்று வேறு வழியில்லாமல் பூலோகத்தை துறந்து தேவலோகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். யார் அது?
யார் அது இவ்வளவு சுலபமாக தேவலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பது? நாராயண நாராயண. ஓ தர்மதேவா, நில்லு நில்லுமையா. என்ன தர்மரே, இப்படி திசை மாறிய பறவை போல் எங்க சென்று கொண்டிருக்கிறீர்? நாரதரே, நாரதரே, ராட்சசர்களின் கொடுமைகள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. அசுரர்களோ தர்மத்தை அழிப்பதை லட்சியமாக கொண்டு உள்ளன. அதனால்தான் இந்த விஷயத்தை நான் தேவேந்திர சபையில் உறக்கச் சொல்ல ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன். கவலைக்கரமான விஷயம்தான் இது. ஆனால் அந்த தேவேந்திரனால் உன் பிரச்சனை தீர்வதென்பது சாத்தியமில்லை ஐயா. அப்படியானால் தர்மத்தின் கதி? உண்மை தர்மதேவா, இதற்கு பரிகாரம் தேட சாமர்த்தியம் கொண்டவன் அந்த கால பைரவனின் ஆணையை பின்பற்றுகிற சூரிய புத்திரனால் மட்டுமே இது சாத்தியம். அற்புதம், அற்புதம் நாரதரே. எனக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து நான் இப்பொழுதே ஷகாதாதரிக்கு சென்று இந்த விஷயத்தை நான் விளக்கி சொல்கின்றேன். தர்மதேவா, காலச்சக்கரத்தின் தெய்வீக போரில் கற்பனைக்கும் எட்டாத நிகழ்வுகள் நடக்கிறது. வாரும், செகடாத்ரிக்கு சென்று தர்மம் காத்திட பாடுபடுவோம். நாராயண நாராயண. நாராயண நாராயண. தர்மதேவா, பிரம்மன் படைத்த ஒவ்வொரு உயிரியின் கர்மத்தையும் காப்பவனே, நல்லொழுக்கத்தை தரும் விதி விளையாட்டின் அரசனே, பூலோகத்தில் தர்மம் அழிந்து வருவது தம் கண்களுக்கு தெரியவில்லையோ? நல்ல குணம் படைத்தவர்கள் இருந்தால் மட்டும்தானே தர்மம் என்பது நிலைக்கும். கண்களை திறந்திரு சனீஸ்வரா, கண்களை திற. அசுரர்களின் கொடுமைகளுக்கு ஒரு முடிவு கட்டு. எழுந்திரு பகவானே. காலத்தின் ஞானத்தை படைத்தவன், காலத்தை கட்டுப்படுத்தி ஆள்பவன், அனைத்து யுகங்களிலும் தர்மமே நிலைத்து நிற்கும். விதியை அறியாத உயிரினங்களுக்கு மோட்சம் என்பது எப்படி கிடைக்கும்? பராபரத்தின் கர்ம விளைவுகள் பின் தொடர்ந்து வருவது எமது அறிவில் உள்ளது தர்மதேவா. அப்படியானால் தர்மத்தை நிலைநாட்டும் வழி? பரபிரம்ம ஞானத்திலிருந்து பிறக்கும் நியாய தர்மம் நிர்ணயிக்கப்பட்டது. சபையில் கூடி கலந்து ஆலோசிக்கலாம் நாரதரே. நாராயண நாராயண. அதாவது தேவசபையில். ஆகட்டும் ஆகட்டும். தர்மதேவா, காலஸ்வரூபனின் மனதில் உள்ளது அறிந்தாயா? இன்னும் தாமதம் எதற்கு? நமோ நமோ சனிதேவனே, காலத்தின் நாயகனே, கிரிதர பெருமானே, நமோ நமஹ, நமோ நமஹ, நமோ நமஹ. சுவாமி, உங்கள் கருணையால் நான் புனிதமானேன். உங்கள் அருள் என்னை புனிதவளாக மாற்றியது. தேவி, உலக நன்மைக்காக தர்மத்தை காப்பவனாக என்னை நிர்ணயித்து பேரருள் படைத்தவனாக பக்தர்களை காப்பாற்றும் ஒவ்வொரு தருணத்திலும் நீதான் எனக்கு துணை நிற்பவள் அல்லவா? சுவாமி, உங்களை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வணங்கும் ஒவ்வொரு ஜீவராசிகளும் சகல ஐஸ்வர்யங்களையும் அருள் பாவித்து ஈரேறு உலகிலும் நான் உங்கள் துணையாக நிற்பவளானேன் சுவாமி. தேவி, ஒருவரின் திறமையையும் தர்மத்தையும் அனுசரித்து தரப்படும் அருளானது எல்லோருக்கும் உகந்ததுதானே? சுவாமி, பெரும் பக்தியானவள் நான். இந்த உலகை ஒரு முறை சுற்றி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான். நீங்கள் ஒப்புக்கொண்டால். தேவி, பூலோகத்தில் உள்ள தர்ம கர்மங்களின் நிலைக்கு ஏற்றார் போல் உன்னுடைய மனதின் ஆசையும் உள்ளது. நன்மை தீமை மீதான சந்தேகம் நீங்கி சத்தியம் சிறந்து விளங்க இது உதவியாக இருக்கும்.
என்னும் நாடகத்தை ஏற்றி விதியாட்டம் நடத்தும் அரசனே, சிரசாகரம் எங்கே, நீ எங்கே? அன்னையே, விஷ்ணு பத்தினி என்று அழைக்கப்படுபவளே, துஷ்டர்களை தண்டிப்பதற்கும் நல்லவர்களை காப்பதற்கும் நீயே காரணம் தாயே. இவ்வையகம் கடந்த ரகசியத்தில், செல்வம் ஐஸ்வர்யம் எனும் வைபோகத்தில் என்னை அன்றி இந்த மகா காரியம் யாரால் சாத்தியம்? பாலுசுதா, அன்னையே, நீ தவறான வழியை பின்பற்றி துஷ்டர்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றாய். தேவதைகள் சாதிப்பதற்காக சாதன மார்க்கத்தை பின்பற்றி உள்ளனர். ஆனால் நீயோ அவர்களுள் செல்வம் ஐஸ்வர்யம் எனும் மோகத்தை உண்டாக்கி ஆசையை வளர்த்து ஆத்திரப்படுத்தி தவறான வழியில் நடத்தி அவர்கள் அதர்மத்தை ஏற்கும்படி செய்து ஈரேழு உலகங்களிலும் தர்மம் நிலைக்காதபடி செய்துள்ளாய். தர்மம் நிலை தடுமாறி இயற்கையின் கட்டமைப்பே வழி தவறியுள்ளது. தர்மமே நிலை தவறிவிட்டது. மனிதன் செல்வம் ஐஸ்வர்யம் எனும் மோகத்துக்கு பலியாகி பக்தி முக்தி என்பதற்கே விலையில்லாமல் போய்விட்டது. தீய வழியை பின்பற்றி உலகமே இருள் சூழ்ந்துள்ளது தாயே. சனிதேவா, வைகுண்டத்தில் நின்று உன்னை வரவேற்றவர்களுக்கு என்னையே பழித்து பார்த்து அச்சுறுத்துகிறாயா? செல்வத்தையே ஆட்சி செய்யும் தேவதை நான். என்னுடைய அருளினால் ஏழ்மை, பசி, துரோகம், மரணம், பயம், சோகம், மனக்கவலைகள் நீங்கி கீர்த்தி, செல்வம், ஆயுள் மற்றும் வெற்றி என்பது மேன்மை பெறும். மறந்து விட்டாயா? அன்னையே, துஷ்டர்களை ரட்சிக்கும் எவர் ஒருவருக்கும் தர்ம பாராயணம் செய்யும் அனைவருக்கும் உன்னுடைய கருணை அவசியம். ஆனால் நீயோ தீயவர்களுக்கும் ருத்ர ராட்சசர்களுக்கும் தர்மத்தை அளிப்பவர்களுக்கும் நீ சுலபமாக அருள் பாலித்து பூலோக பாதாள லோகத்தில் அதர்மங்கள் மேலோங்கி நிலைவர செய்து விட்டாய் தாயே. செல்வம் என்பது இருந்தால் விதியை கூட வெல்லலாம் எனும் அகங்காரத்தால் தர்மம் விரோதியாகி உலகம் அழிய நேரிடுகிறது. ஈரேழு உலகங்களும் சர்வநாசமாகிறது. யாதேவி சர்வ பூதேஷு லக்ஷ்மி மாயேதி சஷ்மிதா. அப்படி ஆட்சி செய்யும் இந்த வைகுண்ட தேவிக்கு தர்மம் அதர்மம் என்று போதனை செய்யும் அளவுக்கு நீ வளர்ந்து விட்டாயா? முன்னோடு இந்த செயலினால் ஏற்படும் தீமைகளை மறந்து எல்லோருக்கும் நன்மை வழங்கிடும் இந்த லக்ஷ்மி தேவியான என்னை வாதத்திற்கு அழைக்கும் அளவுக்கு தைரியமா? செல்வம் என்றால் சந்தோஷம், செல்வம் என்றால் ஆச்சரியம். செல்வம்தான் உலகத்தின் அரசி. விதி என்பது கொடுமையானது. செல்வத்தை யார் போ என்பார்கள், விதியை யார் வா என்பார்கள். எப்பேற்பட்ட மக்களாக இருந்தாலும் அவர்கள் பக்தியுடன் வேண்டினால் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரத்தை தருபவள் நான். புரிந்ததா நீலாம்பரா? இந்த ஈரேழு உலகத்தையும் எனது கை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவள் நான். இல்லை அன்னையே, உலக நன்மைக்காக எத்தனை முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் நான் மார்த்தாண்ட சுதனான என்னையே பழித்து பேசுவாயா மாயை? உன்னுடைய மாயையினால் பூலோக பாதாள லோகத்தில் அனைவரும் தங்கள் தனித்தன்மையை இழந்து நிற்பவரே. நிதியே ஆனாலும் துஷ்டர்களுக்கும் தீயவர்களுக்கும் நல்கிடக்கூடாது. நல்லோர்களுக்கு மட்டுமே நல்கிட வேண்டும். படைப்பை அழிக்கக்கூடிய அவன் கால பைரவனின் சீடனான நான் இப்பொழுது சபதம் எடுக்கிறேன். இவ்வுலகில் நான் இல்லை என்றால் விதி என்பதே இல்லை. செல்வம் இருந்தால்தான் விதி என்பதே இருக்கும். செல்வத்தினால் தான் சந்தோஷம், செல்வத்தினால் தான் எல்லாம். விதி என்பது ஒன்றுமே இல்லை. விதி என்பது அழியாத ஒரு மாயை, எப்பொழுதும் துக்கத்தையே தருவது. ஆனால் செல்வம் என்பது இருந்தால் சர்வ சம்பத்துகளும் இந்த செல்வத்துக்குள் அடங்கும். நான் இருக்கும் இடத்தில் கொண்டாட்டம், நீ இருக்கும் இடத்தில் துக்கம். மொத்தத்தில் இந்த செல்வம் தான் உலகத்தில் பிரதானமானது. விதியை வழிநடத்தி கட்டுப்படுத்தி விதியின் மூலம் இயற்கையை வழிநடத்தி படைப்பு மற்றும் நிலைத்தல் எனும் யதார்த்தத்திற்கு நானே காரணம் என்பதை மறந்து நான் கூறிய அனைத்து நல்ல விஷயங்களையும் நிராகரித்து அகங்காரம் கொண்டு நான் தான் சிருஷ்டன் என்று வாதித்து உதாசீனப்படுத்தி என்னை இழிவுபடுத்தியுள்ளார். செல்வம் மற்றும் விதி இவை இரண்டிலும் எது பெரியது என்று தீர்மானமாக வேண்டும். நாராயண நாராயண, இது என்ன? இது செல்வமும் விதியும் வெவ்வேறு திசைகளா? அம்மா ஜெகன்மாதா, சனிராஜா, நீங்கள் இருவரும் இவ்விரண்டு கண்களைப் போல. நீங்கள் இருவரும் எதிரிகளாகிவிட்டால் இவ்வுலக படைப்புக்கு நன்மை இல்லையே. நாரதரே, செல்வம் மற்றும் விதிகளுக்கிடையில் இப்போது போட்டி தொடங்கி உள்ளது. நாராயணன்,
எதற்காக போட்டி தொடங்கி உள்ளது? எங்கும் நிலைத்துள்ள இந்த படைப்பின் மூல காரணம் நானே. இதை நீ மறுக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும். நாராயணன், சரியாய் போயிற்று. அம்மா ஜெகன்மாதா, யார் உயர்ந்தவர்கள் என்று தீர்மானிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாரதரே, இந்த விதிதான் பெரியது என்று ஒத்துக்கொள்ள வேண்டாமா? நாராயணன், நாராயணன், இதை தீர்மானிக்க மும்மூர்த்திகளே சரியானவர்கள். நமோ நமः பிரம்மதேவா, நமோ நமः ஸ்ரீமன் நாராயண, நமோ நமः மகேஸ்வரா. நாரதா, வந்த விஷயம் என்ன? பிரபு பரந்தாமா, நீங்கள் இயற்றிய நாடகத்தில் நீங்களே கதாபாத்திரமாகி சூத்திரதாரியாயிருப்பது கூட நீங்கள் தானே சுவாமி. உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னவோ, யார் பெரியவர் என்ற விஷயத்தில் செல்வம் விதிகளுக்கு இடையே போட்டி தொடங்கிவிட்டது. மகாலட்சுமியானவள் சினத்தில் விட்டிருந்தாலும் உயர்ந்தவள் தான். சனீஸ்வரன் கோபத்தில் இருந்தாலும் உயர்ந்தவனே. படைப்பின் மூல காரணனே, நீங்கள் சொல்வது தவறு. ஈரேழு உலகிலும் நிலைமை மாற வேண்டி உள்ளது. சிந்தித்து பதிலளியுங்கள். பொறுமையாக இருங்கள். இந்த பிரச்சனைக்கு காரணம் பூலோகம். உங்கள் இருவரின் பிரச்சனைக்கு காரணம் பூலோகத்தின் தர்ம நிலை. ஆகையால் படைத்தவனின் கட்டளையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். சகல போகத்துடன் பிறக்கும் ஜீவன்கள் தெய்வங்களின் போட்டியை நிர்ணயிப்பவர்களா? உலகையும் தன்னுடைய சரீரத்தில் வைத்துக் கொண்டு தர்மத்தை காக்க வல்ல ஜீவன் ஒன்று இந்த பூலோகத்தில் பிறக்க உள்ளது. பேருண்மையாக பிறக்க உள்ள அவன் உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சிறந்து விளங்குவான். பக்தியின் பேருண்மையாக சத்தியத்தின் மறு உருவமாக தோன்றி உலகெங்கும் சிறப்பான். காலம் கைகூடி வரும் வரை நீங்கள் இருவரும் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். முனிவரே, யுவனாஸ்வ மகாராஜா உங்களை பார்க்க வந்துள்ளார். யாரது? யுவனாஸ்வரரா? வரச் சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் முனிவரே. முனிவரே, நமோ நமக. ஓஹோ, இக்ஷ்வாக்கு குலப்பிரதிபா. யுவனாஸ்வரே, மங்களம் உண்டாகட்டும். ஊரில் அனைவரும் நலம்தானே? அதோடு தர்ம காரியங்கள் அனைத்தும் சரியாக நடந்தேறி வருகிறதா? முனிவரே, உங்கள் பேராசியுடன் ஸ்ரீமன் நாராயணின் நல்லாசியுடன் அனைத்தும் நன்றாக உள்ளது. ஆனால் என்றால் என்ன ராஜேந்திரா? நீ மிகவும் கவலையில் இருப்பது போல் உள்ளது. இவ்வளவு கவலையுடன் நீங்கள் இருப்பதற்கு காரணம் என்ன? என்னிடம் கூறக்கூடாதா? முனிவரே, அயோத்திய சாம்ராஜ்யம் உலகெங்கும் பரவி அனைவருக்கும் நல்லதையை நாடி இஷ்வாகு வம்சம் சிறந்து விளங்கினாலும் செல்வம் மிகுந்து விளங்கினாலும் ஏதோ ஒன்று என்னை ஏழையாக்கி வதைக்கிறது. சூரிய வம்சத்தின் பெருமைக்கே அவப்பெயரை பெற்று தந்த குற்றத்திற்கு ஆளாகிவிட்டேனே முனிவரே. ராஜேந்திரா, என்னால் செய்யக்கூடிய தெய்வீக உதவி என்னவென்று கூறு. தாங்களோ மந்திர சக்திகள் நிறைந்தவர். தயவு செய்து புத்திர காமிஷ்டக யாகத்தை நடத்தி இஷ்வாகு வம்சம் மேலும் செழிக்க ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் முனிவரே. ஆஹா, அப்படியே ஆகட்டும். தெய்வத்தின் விருப்பம், ஸ்ரீஹரியின் அருள். ராஜேந்திரா, பரமபவித்திர சராயு நதியில் புனித நீராடி தீய எண்ணங்களை அகற்றுவதற்கு நீ தயாராக.
அப்படியே ஆகட்டும் முனிவரே. சிஷ்யனே, யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய். அப்படியே ஆகட்டும் முனிவரே. யாகத்தின் பலன் இப்பொழுது கிடைத்துள்ளது. இந்த கமண்டலத்தில் உள்ள பெரும் பலனை அடைவது எப்படி என்று நான் காலையில் தெரிவிக்கிறேன். இதை பெற்றுக்கொள். நீங்கள் இனி ஓய்வெடுக்கலாம். தெய்வத்தின் அனுகிரகத்துடன் ராஜேந்திர மன்னன் புத்திரகாமிஷ்டி யாகத்தை நடத்தி அதன் பலனை ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணித்து மந்திர ஜலத்தை பருகி ஓய்வெடுத்து வருகிறான். விதியின் கதியால் பிறந்த அந்த குழந்தையானது செல்வத்தின் வழியில் செல்வது உச்சிதமல்ல. விதியின் வழியில்தான் ஜீவன்கள் நடக்க வேண்டும் என்பது அனைத்து காலத்திற்கும் பொருந்தும். என் முன் தோன்றுவாயாக யோகமாயே. புரிந்தது ஐயனே. என்ன இது? அளவுக்கு அதிகமான தண்ணீர் தாகம் என்னை வாட்டுகிறதே. யாரிடம் கேட்பது? அந்த மண்பானையில் உள்ள தண்ணீரை பருகுகிறேன். என்ன இது? மனதில் இருந்த கருணையே இல்லாமல் போய்விட்டது. கோபம் என்பது மலையின் உச்சியை தாண்டி போய்விட்டதல்லவா? என்ன இது சோதனை? பயமா? உத்வேகமா? இல்லை பேராசையா? முனிவரே, முனிவரே, முனிவரே! ஸ்ரீஹரி, என்ன இது? இடி மின்னல்களின் பிரளயம். இந்த இடி மின்னல்களின் பிரளயமானது ஏதோ ஒரு விஷயத்தை கூறுகிறது அல்லவா? இதற்கு காரணம்தான் என்னவாக இருக்கும்? மகாராஜா, 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 என்னவாயிற்று? என்ன இது? உடலில் அசைவே இல்லாமல் உள்ளது. ஸ்ரீஹரி, மன்னருக்கு என்னவாயிற்று? மகாராஜா, எழுந்திருங்கள். என்னவாயிற்று?
நடந்த விஷயம்தான் என்ன? முனிவரே, சற்று முன் மிகவும் தாகமாக இருந்தது. அந்த பானையில் இருந்த நீரை பருகினேன். பிறகு நீங்கள் எழுப்பியதுதான் ஞாபகம் இருக்கிறது. என்ன என்ன ராஜகுமாரா, இந்த பானையில் இருந்த தண்ணீரையா? ஸ்ரீஹரி, ஓ ராஜகுமாரா, இந்த பானையில் உள்ள தண்ணீரில் மந்திரம் ஓதப்பட்ட புத்திர காமாஷ்டி நீரானது கலக்கப்பட்டுள்ளதே. ஸ்ரீஹரி, நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதே. முனிவரே, மகாராஜா, கண்கள் மிதப்பது போல் இருக்கிறது. தைரியம் கொள்ளுங்கள் மகாராஜா. கால்கள் வலுவிழந்து ஓய்வை நாடுகின்றது முனிவரே. ஸ்ரீஹரி, அம்மா! மகாராஜா, என் வயிற்று பகுதியில் தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படுகிறது. மகாராஜா, மகாராஜா, இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் உங்கள் வயிற்றில் உருவாகி கொண்டிருப்பது இஷ்வாகு வம்சத்தின் வாரிசு. முனிவரே, என்ன இது இப்படி கூறுகிறீர்கள்? உலக விசித்திரத்தை கதை என்று கூறுகிறீர்களே. இன்னொரு முறை யோசியுங்கள். இயற்கைக்கு முரணாக நான் நடந்து கொண்டேன் கூறுங்கள். ஆமாம் ராஜேந்திரா, விதியின் விளையாட்டை அறிந்தவர் யார்? நம்முடைய நிலையானது நிரந்தரமற்றது ராஜேந்திரா. நமக்கு வழிகாட்டக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணனின் பேரருளின்படி காலனானவன் காரியத்தை நிகழ்த்துவான். அவனே இப்படி செய்துள்ளான் என்றால் ஏதோ ஒரு நல்ல காரியம் நிச்சயம் உண்டு. மகாராஜா, தங்கள் கவலையை விடுங்கள். நீங்கள் எங்கள் கூடாரத்தில் இருந்து கொண்டு பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். சிஷ்யனே, நீ உடனே அயோத்தியா சென்று மகாராஜா தவத்தில் ஆழ்ந்துள்ளார் என்று வருடம் முழுக்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று உடனே மகாமந்திரியிடம் சொல். அம்மா! ஸ்ரீஹரி! பரந்தாமா! அம்மா! மகாலட்சுமி! ஸ்ரீஹரி! இது என்ன ஆச்சரியம்! இந்த உலகத்தை ஆளும் என் பக்தனுக்கு இந்த நிலைமையா? விதியின் விளையாட்டிற்கு முன்பே செல்வத்தின் மதிப்புதான் பெரியது என்பதை கவிராஜன் மறந்துவிட்டான் போலிருக்கிறது. யுவராஜன் கருவுற்று இருப்பதால் செல்வம் மற்றும் விதிகளுக்கிடையே யார் உயர்ந்தவர் என்பது நிர்ணயமாக வேண்டும் என்பதால் அவன் கருத்தரித்துதான் ஆக வேண்டும். தேவேந்திரனே, விழித்துக் கொள்வாயாக. அன்னையே, ஜகஜனனி, இந்த புரந்தரனின் வணக்கங்களை ஏற்பாய் தாயே. உன் தெய்வீக பார்வையின் சக்திதான் என் காரியங்களுக்கு காரணம் தாயே. ஆணையிடுங்கள் தாயே, நல்ல காரியம் என்ன நடக்க வேண்டும்? புரந்தரனே, படைப்பின் மூல காரணத்திற்கு முன்னுரை எழுதி சனி தரம் தாழ்ந்து கிடக்கிறான். யுவனாஸ்வரன் தான் உயர்ந்தவன் என்றும் தன் வயிற்றில் தன் வம்சத்தை சுமந்து வருகிறான். இது செல்வம் மற்றும் விதியின் போட்டி என்பதை அறியாமல் இடி மின்னல்களால் பாதிக்கப்படாத நீ அவனை காப்பாற்றி உயிரொன்று பிறந்திட காரணமாக இரு. அவனையும் அவனது பிள்ளையையும் காப்பாற்றி ஆசிர்வதிப்பாயாக. லோகேஸ்வரி, இது விதி செல்வத்திற்கிடையேயான போட்டி என்பதால் அவனை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது தாயே. அம்மா! வம்சத்தை காக்கும் ஆசை வந்துவிட்டால் உலகத்தையே தாங்கும் துயரம் ஒரு புறம். அம்மா! அம்மா! மகாலட்சுமி! மகிழ்ச்சி யுவனாஸ்வா, மகிழ்ச்சி. தேவதைகளின் ஆணைக்கு இணங்க இப்படி ஒரு குழந்தையை வரமாக பெற்ற இஷ்வாகு வம்சம் புனிதம் பெற்றது. அழாதே குழந்தாய், அழாதே. இதோ என்னுடைய பெருவிரலை உனது வாய்க்குள் வைக்கிறேன். அமிர்தத்துக்கு சமமான தாய்ப்பாலுக்கு இணையான என்னுடைய இந்த பெருவிரலின் துளியை பருகி அழுகையை நிறுத்து குழந்தாய், அழுகையை நிறுத்து.
மகாலட்சுமி அருளியதைப் போலவே ஏக்கமாத்திரேன மாந்தாத்த சிலையின் வைவாக்கியம் எனும் தேவ மந்திரத்தை உன்னுடைய முதுகில் எழுதுகிறேன். நீ காலடி எடுத்து வைக்கும் இடமெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் செழித்து விளங்கட்டும். தானம் செய்பவர்கள் பெருகட்டும், ராட்சசர்கள் நடுங்கட்டும், ரிஷிமுனிவர்கள் சந்தோஷப்படட்டும். ஆச்சரியம், பரம ஆச்சரியம். தேவராஜன் எங்கள் கூடாரத்திலா? முனிவரே, இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆஹா, யுவனாஸ்வரனுக்கு புத்திர பாக்கியம். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த குழந்தை. ஆஹா ஆஹா. தேவராஜா, இந்த குழந்தையை சாந்தப்படுத்தியது யார்? முனிவரே, நான் தான் சமாதானப்படுத்தினேன். ஆஹா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேவேந்திரனால் காப்பாற்றப்பட்ட இந்த குழந்தையை மாந்தாத்தா 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 என்று அழைக்கலாம். சகல மங்களங்களும் உண்டாகட்டும். குமாரா மாந்தாத்தா, இப்பொழுது காலம் கூடி வந்துள்ளது. சிருஷ்டி பீஜாட்சரி மந்திரத்தை ஓதுகிறேன், அருகில் வா. படைப்பின் மூல காரணமான மும்மூர்த்திகளை உறுதியாக மனதில் நினைத்துக்கொள். பிரம்மாண்ட நாட்சியில் உள்ளவர்களான, பூலோகத்தை காப்பவர்களான நவகிரக அதிபதிகளின் மகா மந்திரத்தை உபதேசிக்கின்றேன். என் அருகில் வா குமரனே. ஓம் சூர்யாய சந்திராய மங்கள புதாய சா குரு சுக்ர சனி பிரஷ்ட ராகுவே கேதுவே நமகா. உன்னுடைய லட்சியம் ஈடேறும் வரை இந்த மகா மந்திரத்தை கூறிக்கொண்டு வா. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். चक्ररतो यस्या दिव्य कनकभूषितका पद्म अत्त परं चोदी दिनमणि कदम्ब कुसुम प्रियम्. चक्ररतो यस्या दिव्य कनकभूषितका अत्त परं चोदी दिनमणि कदम्ब कुसुम प्रियम्. மந்திரிகளே, உங்களுடைய நல்லாசியுடனும் குருக்களின் மேற்பார்வையிலும் மாந்தாத்த குமாரன் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கி அனைவரையும் கவர்ந்து வருகிறான். இப்பொழுது இவை அனைத்தையும் மாந்தாத்தனுக்கு ஒப்படைத்து பிறப்பின் லட்சியமான சம்சார சாகரத்தின் இறுதி கட்டமான வானப்பிரஸ்த நிலைக்கு சென்று எஞ்சியுள்ள காலங்களை சத்குணங்களுடன் தெய்வ பக்தி மற்றும் சேவைகளுக்கு அர்ப்பணிக்க நான் விரும்புகிறேன்.
இதை பற்றிய உங்கள் அபிப்பிராயம்? மகாபிரபு, உங்கள் ஆட்சி காலத்தில் நாங்கள் சேவை புரிவது எங்கள் பாக்கியம். நல்லெண்ணம் மிக்க உங்கள் மனதில் உள்ளது அனைத்தும் சரியே. ஆனால் சத்திரிய குலத்தில் பிரபலமான நீங்கள் யுவராஜனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிற விஷயம் தானத்தை போன்றது. அப்படியானால் உங்கள் சொல்லின் உட்கருத்து? அரசே, மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய நமது குமாரன் மாந்தாத்தன் விஜயாத்திரம் சென்று பூ உலகத்தின் அனைத்து சாம்ராஜ்யத்தையும் வென்று இஷ்வாகு வம்சத்தின் பெருமை மற்றும் கீர்த்தியை திசையெங்கிலும் பரப்பி அதன் பிறகு பட்டாபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டால் அது நன்மை என்பது என்னுடைய அபிப்பிராயம். பலே மந்திரியாரே, பலே! வீரர்கள் வழங்கக்கூடிய வித்தியாசமான ஆலோசனை. யாரங்கே? மாந்தாத்த குமாரனை வரவழையுங்கள். சரி மகாராஜா. வா குமாரா, வா. யுவராஜா மாந்தாத்தனே, உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிற விஷயம் கேள்விப்பட்டேன். தங்களின் சக்தி, யுக்தி மற்றும் சாமர்த்தியங்கள் இவ்வனைத்தையும் இவ்வுலகினர் அனைவரும் கண்டு மகிழ்ச்சி அடையட்டும் என்பது மந்திரியாரின் ஆலோசனை. மகாராஜரே, நீங்கள் வாளேந்தி நிற்கும் வீரம், வேத நூல்களின் அறிவு மற்றும் எல்லோரையும் கவரக்கூடிய சிந்தனை ஆற்றல் அனைவருக்கும் தெரியட்டும் என்பதே எங்களின் ஆசை. குமாரனே, இவர்களுடைய கருத்து கடலில் மூழ்கி வெளியே வருவது கடினமாக உள்ளது. இதை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? தந்தையே, உங்கள் அனைவரின் கருணையால், ஸ்ரீமன் நாராயணனின் கிருபையால், ஜெகன் மாதாவான மகாலட்சுமியின் கிருபா கடாட்சத்துடன், மகேந்திரனின் நல்லாசியுடன், நவ கிரகங்களின் நல்லாசி பெற்ற நமக்கும் யுத்தம் என்றால் பெருமையே. சாம்ராஜ்யத்தின் உயர்வு, விரிவு, பாதுகாப்பு, வழி நடத்தல், ஐஸ்வர்யம் இவை அனைத்தும் சத்திரியர்களின் லட்சியம் அல்லவா? அங்க தேசம், கலிங்கம், வங்கம் உட்பட காந்தார தேசத்தையும் வென்று பூமியின் மையத்தை கைப்பற்றி அமைதி கடலை ஆக்கிரமித்து பாதாள லோகத்தை மிதித்து நாகலோகத்தை கைப்பற்றி புனித கங்கை நீரில் நீராடி சகல ஐஸ்வர்யங்களுடனும் செல்வத்துடனும் இந்த புனிதமான அயோத்திய சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறேன். ஆணையிடுங்கள் தந்தையே. முனிவரே, மாந்தாத்தன் போர்க்களம் புக சரியான முகூர்த்தம் எது? அரசே, சகல வரங்களையும் பலத்தையும் பெற்ற யுவராஜா மாந்தாத்தன் சைத்திர தசமி அன்று யாத்திரையை தொடங்கினால் மிகவும் நல்லது. தயக்கம் என்ன படைத்தலைவர்களே? நடக்கட்டும் உகந்த பூஜைகள், எதிரொலிக்கட்டும் வெற்றியின் முழக்கம், பறக்கட்டும் சூரிய வம்சத்தின் கொடி. நம் படையை தயார்படுத்துங்கள். வீரர்களே, ரிஷி முனிவர்களை கொடுமைப்படுத்தி வரும் துஷ்டர்களையும் தர்மர்களுக்கு தொந்தரவு கொடுத்து வரும் அதர்மிகளையும் தகுந்த தண்டனை கொடுத்தே தீர வேண்டும். தயாராகுங்கள். நமது சாம்ராஜ்யத்தின் உடைமைகளை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் மகத்தான கடமையாகும். உங்கள் கைகளை கூட ஆயுதமாக்குங்கள். உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தையும் வஜ்ர கவசமாக மாற்றுங்கள். உங்கள் கை கால்களை ஆயுத பலமாக நம்பி முன்னேறுங்கள். எந்த காரணத்திலும் நிலை குலையாமல் எதிரி படையை வீழ்த்துங்கள். யானை கூட்டத்தில் சிங்கம் நுழைந்தால் எந்த அளவிற்கு பயங்கரமாக இருக்குமோ அதை போலவே எதிரி படை நம் படையுடன் மோதும் போது அவர்கள் பயந்து அலறும்படி செய்து விடுங்கள். தயாராகுங்கள். இந்த நம் விஜய யாத்திரையில் வெற்றி கொடி நாட்டுங்கள். இந்த அயோக்கிய சாம்ராஜ்யத்தின் மகத்துவத்தை நாம் காப்பாற்ற இன்றே நாம் அனைவரும் சபதம் செய்வோம். முன்னேறுங்கள். தளபதியாரே, இந்த உலகத்தையே என்னுடைய வீரத்தால், பாதாளத்தை என் அறிவாற்றலால் ஜெயித்து
ஈரேழு உலகத்தையும் ஆட்சி செய்யும் தலைவனின் துணைவியான வசுந்தரை திருப்தி அடையும் அளவிற்கு அனைத்து யாகங்களும் ஹோமங்களும் முறையாக நிறைவேறும்படி ஏற்பாடு செய்து அயோத்தியா திரும்பி வரும் இந்த காலகட்டத்தில் என்ன இது கண்கொள்ளா காட்சி! இந்த ஒரு பனிமலை, தூரத்தில் காட்சியளிக்கும் அந்த அழகான மலை எதுவாக இருக்கும்? மன்னா, அது பரமசிவனின் கைலாசத்திற்கு சேர்ந்த முழுவதும் மலைகளால் சூழப்பட்ட புகழ்பெற்ற பிந்துபுரம் மன்னா. அது ஓஹோ, பிந்துபுரம். இயற்கையே மெய்மறந்து சிரிப்பது போல் காண்கிறது. பனியிலிருந்து மலரும் பூக்கள், அதன் இதழ்களில் பனியின் துளிகள். ஆஹா! தளபதியாரே, நான் அங்கு சென்று சற்று இளைப்பாறி வருகிறேன். நான் திரும்பி வரும் வரை சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ராகினி, அங்கே பார். நாம் நாள்தோறும் தியான வளத்தை பார்க்கிறோம் அல்லவா? இன்று ஏனோ ஒளிர்விடும் பனித்துளிகள் பொழிகிறது. கஸ்தூரியில் ஊறி கிடந்தது போல நறுமணம் வீசுகிறது. அங்கே பார், மல்லிகையின் மலர் கூட்டம், அழகான செடி கொடிகள், தொலை தூரத்தில் கேட்கும் குயிலின் இசைகள் போல இயற்கையின் மலரானது மலர்ந்து, சம்பிகை கூட மலர்ந்து, பூக்களின் ராணி ரோஜாவுக்கு பட்டம் சூட்டுவதைப் போல, தென்றல் அதற்கு அழகான சங்கீதம் பாடுவதைப் போல இருக்கிறது. இல்லையா தோழி? ஆமாம் தேவி, இந்த அழகான வனத்தை பார்க்கும் பொழுது எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. ஆஹா, ஆஹா! இயற்கையின் அழகையெல்லாம் ஓரிடத்தில் திரட்டி அந்த கலவையை துல்லியமாக சேர்த்து அழகிற்கு மறு உருவமான சூரியனின் கண்கள், கார்மேக குழல் போன்று வளைந்து நெளிந்து அழகாக செல்லும் கருங்கூந்தல், கல்வர்கள் இந்த காந்த கண்களை கவர்ந்து செல்லாமல் இருக்க பாதுகாப்பது போன்ற கண் இமைகள், அதற்கு மேல் வில்லினை வளைத்தது போன்ற புருவங்கள். இந்த கண்கள் எவ்வளவு கவர்ச்சிகரமாக உள்ளது! பிரபஞ்ச பேரழகியே, அழகின் மறு உருவமே, என் மனதை மயக்கிய மந்தாகினியே, இந்த அழகை படைத்தவர்கள் யார்? இந்த அழகு சிலைக்கு சூடப்பட்டுள்ள பெயர்தான் என்ன? மன்னரே, பிந்துபுரத்தை காத்து வரும் சதபிந்து லாவண்யவதியின் ஒரே புதல்வி. என்னுடைய பெயர் பிந்துமதி. பிந்துமதி? தோழி, இம்மன்னர் யார் என்று கேள். இச்சுவாகு குலத்தின் பெருமை, சகல கலைகளிலும் சிறந்து விளங்குபவனான, உலகெங்கிலும் பிரபலமான அயோத்திய வாசனான யுவனாஸ்வ யசோவதியின் புதல்வன் மாந்தாத்தன். மன்னரே, அறியாமல் பேசிவிட்டேன், என்னை மன்னியுங்கள். சொர்க்கலோக சுந்தரியே, மனம் விட்டு சொல்கிறேன், உன்னை நான் விரும்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள். உங்கள் விருப்பம் போல் நடக்கட்டும்.
அதிசயங்கள் கோடி ஒற்றை பார்வை போதுமே யாவும் தன் காலடி உன்னோடுதான் வாழ்ந்திட இந்த யுகமுமே போதுமா என் ராஜ்யங்கள் உனதே தாமரை உன்னிலே யாவும் இங்கே நம் வசமாக சுக அம்பினை சூடவா ஓ, ஓ, சிங்கார நிலவே ஒளிரும் மொழியே வா காதலி என் சுந்தரி மோகமுள்ளும் என்னை தாக்குதே. மகாராணிக்கு வெற்றி உண்டாகட்டும், மகாராணிக்கு வெற்றி உண்டாகட்டும், மகாராணிக்கு வெற்றி உண்டாகட்டும். ரூபிணி, நீ வந்த விஷயம் என்ன? பிந்துமதி எங்கே? தேவி, என்ன அது ரகசிய பேச்சு? மன்னரே, விஷயம் என்னவோ நல்ல விஷயம்தான். நம் மகளான பிந்துமதி உலகம் முழுவதும் வெற்றி பெற்று பிரபலமான ஒரு இளைஞனை காதலிக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம். ஆடவர்களை கண்டவுடன் ஓடி ஒளிந்து கொள்ளும் நம்மகளா? இருக்கட்டும். யாரெங்கே? மந்திரிகளையும் குருக்களையும் வரச் சொல்லுங்கள். ஆணையிடுங்கள் மன்னா, நான் தங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? மந்திரிகளே, என்னுடைய மகள் பிந்துமதி பூங்காவனத்தில் இளைஞன் ஒருவனை கண்டு காதல் வசப்பட்டுள்ளார். உடனே அவனது விவரங்களை சேகரியுங்கள். அது தேவையில்லை மகாராஜா. இளவரசி பிந்துமதி ஒரு பேரழகி. அவளின் பார்வையில் மோகப்பிடியில் சிக்கியிருப்பது புகழ்பெற்ற வீரன், வரலாற்று பெருமை மிக்க, துஷ்டர்களை அழிக்கக்கூடிய, தர்மத்தினை காக்கவல்ல மாந்தாத்தா. என்ன மாந்தாத்தனா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆஹா. குருக்களே, மந்திரிகளே, இனியும் தாமதம் ஏன்? உடனே அவரை அழைத்து நம் வாழ்க்கையின் லட்சியமான பிந்துமதியின் மனசுக்கேற்றவனை மணமுடித்து வைப்போம். அரசே, இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் தியாகத்திற்கும் பயப்படாத சம்பந்தம். ஆனால் குருக்களே, ஆனால் என்னும் இடைச்சொல் எதற்காக? சாம்ராட் அவரது விஜயத்தை நிறைவு செய்தால் படைப்பின் அனைத்தும் நிறைவேறும். மீறினால் தர்மத்திற்கு எந்த ஒரு தீங்கும் விளையாதபடி நாம் பார்த்துக் கொள்வது அவசியம். ஆகையால் விரைவில் திருமண வைபவத்தை நடத்த வேண்டும். பெண்ணிற்கு நல்ல வரனை அமைத்துக் கொடுப்பது பெற்றோரின் கடமை. உலக புகழ்பெற்ற வம்சத்தினை சேர்ந்தவர் நம் சம்பந்தத்தை நாடி வருவது மிகவும் பெருமை. மந்திரிகளே, அயோத்தியாவிற்கு விஷயத்தை தெரியப்படுத்துங்கள். குருக்களே, சுபமுகூர்த்தம் நிறைவேறட்டும். ராஜாதிராஜன், ராஜமார்த்தாண்டன், ராஜகம்பீரன், ராஜகுலத்திலகன், ரவிகுலத்திலகன், ஸ்ரீ 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 மாந்தாத்த சக்கரவர்த்தி குல பெரியோர்களே, ரிஷி மகான்களே, சிற்றரசர்களே, இச்சுவாகு வம்சத்தின் குல பெருமையான பித்ருதேவ யுவராஷ்டரின் வழிகாட்டுதலோடு இந்த சாம்ராஜ்யத்தை பூலோகத்தின் பெருமை என்பது போல, பாதாளத்தின் மகத்துவம் போல, சொர்க்கலோகத்தில் பேரும் புகழும் பெற்று விளங்க, நல்லோர்களுக்கு நன்மை நிகழ்ந்திட நல்வழி காட்டி, பரமேஸ்வரனுக்கு நித்தமும் பூஜை செய்து லக்ஷ்மிபதியான விஷ்ணுவை வழிபடும் வம்சம் சக்கரவர்த்தி மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். மகாபிரபு, தங்களை காண ஒரு சிவனடியார் வந்துள்ளார். அப்படியா? உடனே அழைத்து வாருங்கள். யார் அங்கே? சிவனடியாரை உடனே அழைத்து வாருங்கள்.
சிவனடியாருக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். மாந்தாத சக்கரவர்த்தி, தர்மம் நிலைத்து நிற்பதற்கு காரணமான நீங்கள் மேற்கொண்ட விஜய யாத்திரை பூலோக பாதாளலோக வாசிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. ரிஷி மகானே, எங்களுடைய இந்த தர்ம சேவை சொர்க்கவாசிகளை திருப்திப்படுத்தவில்லையா? சொர்க்கலோகத்தை பற்றி பேச்சதற்கு பூலோக பாதாள லோகங்களை ஜெயித்த பிறகு எழும் கேள்வி அல்லவா அது? நான் ஜெயிக்காத பூலோகம் என்று எது உள்ளது மகானே? சக்கரவர்த்தி மாந்தாத்தா, தெற்கில் பௌலிஷியர்களின் நிலத்தை உலக வரைபடத்தில் இருந்து நீ நீக்கியதாக தெரிகிறது. அந்த பகுதியை என்னுடைய நிலப்பிரபுவான லவனாஸ்வரன் பார்த்து வருகிறான். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். 4 பாதங்களில் வீற்றிருந்த தர்மம் 3 பாதங்களில் இறங்கி வந்தபோது அந்த தர்மத்தை காப்பாற்றி பின்பற்றி வழி நடத்தி அந்த தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுத்து நாகர்களையே வெற்றி பெற்று வந்த இந்த சாம்ராட் மாந்தாத்தனுக்கு அந்த சொர்க்கலோக வாசிகள் பாராட்டை தெரிவித்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? விட்டு தள்ளுங்கள். மாந்தாத்தா, தர்மத்தின் உள்சூழ்ச்சிகளின் மூலமாக உள்ள விதி விளையாட்டின் கால நாடகத்தை மனதில் வைத்துக்கொள். ரிஷி மகானே, பேருண்மையான இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்களே அந்த சொர்க்கலோகத்தை ஜெயித்து வெற்றி பெற்று மூவுலகின் அதிபதி என்ற பெயர் வாங்கும் சாமர்த்தியம் இந்த யுவனாஷ குமாரன் மாந்தாத்தனுக்கு உள்ளது. அது உங்களுக்கு தெரியுமா? பொறுமையாயிரும் ஐயா, பொறுமையாயிரும். வேண்டாம் குமரா, வேண்டாம். தெய்வத்தை எதிர்ப்பது புத்திசாலித்தனம் அல்ல. தந்தையே, அமைதியாக இருங்கள். ஐயோ ரிஷி மகானே, இந்த சாம்ராட் மாந்தாத்தனின் வீரம் மற்றும் பேராற்றலுக்கு உலகமே தலை வணங்கும். என்னுடைய பேராற்றலை பார்த்து இந்த யுகமே வளைந்து கொடுக்கும். என்னுடைய நீதிக்கும் முடிவுக்கும் தேவர்களும் தெய்வங்களும் அனைவரும் தலைவணங்கி நிற்பார்கள். நான் எடுக்கும் முடிவிற்கு நவகிரக அதிபதிகளே தலையசைப்பார்கள். அப்படி இருக்கையில் அந்த சொர்க்கலோக வாசிகள் தர்மத்தை காக்க இயலாத வழி தவறியவர்கள். நாராயண நாராயண, நான் வந்த காரியம் நிறைவேறிற்று. இதற்கு மேல் விதி ஆட்டத்தின் பிடியில் மிதப்பதும் நீந்துவதும் உனது கையில் உள்ளது. நாராயண நாராயண, செல்வம் விதியின் போட்டியை நிர்ணயிக்க மேடை தயாராகிவிட்டது. தயாராவுங்கள் சனிதேவா, தயாராவுங்கள் தேவி லக்ஷ்மி மாதா. மகாபிரபு, தங்களை தரிசிப்பதற்காக சர்வ கலைகளில் சிறந்த 2 கலைஞர்கள் வந்திருக்கின்றன. தாங்கள் அனுமதித்தால். கண்டிப்பாக. அவர்களை ராஜ மரியாதையுடன் உள்ளே அழைத்து வாருங்கள் மந்திரியாரே. யாக சுரூபமானவரே, அமிர்த உபதேசகரே, தங்களின் இவ்வருகை என் மனதில் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. கூறுங்கள், என்னிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிதான் என்னவோ? மகனே, சத்தியத்தை பின்பற்றுபவன் நீ. எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். தெய்வத்தின் சொரூபமாக இருக்கின்ற உங்களுக்கே பிரச்சனையா? சரி, விடுங்கள். என்ன என்று கூறுங்கள். மன்னனே, நாங்கள் இருவரும் தர்மத்தை நாடுபவர்கள்.
இவளோ ஸ்வர்ணத்தை விரும்புபவள், நானோ கர்மத்தை ஏற்பவன். கர்மம் என்பது இல்லை என்றால் ஸ்வர்ணம் என்பது அணுவுக்கு சமானம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஸ்வர்ணத்தை அழிக்காத கர்மத்தை பின்பற்றுவது இயற்கைக்கு மாறானது என்பது என் கருத்து. அப்படி என்றால் மன்னா, கர்மம் பெரியதா, ஸ்வர்ணம் என்பது பெரியதா, செல்வம் பெரியதா, விதி பெரியதா என்று இப்போது நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டியுள்ளது. ஸ்ரீஹரி, இதென்ன எனக்கு வந்த தர்ம சோதனை? இருக்கட்டும், நீங்கள் கூறுங்கள். உங்கள் அனுமதியோடு இனியாவது உங்கள் கேள்விக்கு நான் பதிலை கூறலாமா? நிகழ்காலத்தை பயமுறுத்தி எதிர்காலத்தை ஆட்டி படைக்கும் இந்த அவசர முடிவை சற்று யோசித்து முடிவெடுங்கள். மனுக்குலத்தில் உரிய தீர்ப்பை வழங்கக்கூடிய உன்னுடைய தீர்ப்பிற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் காத்திருப்போம். அப்படியே ஆகட்டும். என்ன இது? இடி மின்னல்கள் ஆர்ப்பரிக்கின்றன. அன்று ராஜ்ய சபையில் அவர்கள் இருவரும் கேட்ட கேள்வி மனதை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது அல்லவா? இப்போது வசிஷ்ட மகாமுனிகளின் வழிகாட்டுதல் எனக்கு கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். குருக்களே, குருப்யோ நமக. மகனே மாதாத்தா, குருவே, இச்சீரனின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாந்தாத்தா, மும்மூர்த்திகளாலும் தீர்வு காண முடியாத பிரச்சனையை நீ தீர்க்கப் போவது இஷ்வாகு வம்சத்தின் பெருமை. கர்மத்தின் காரணமாக முன்னடக்கவிருக்கும் உலக நன்மைக்காக நடக்கவிருக்கும் இந்த காரியத்தில் நீயும் ஒரு பாகம்தான். குருதேவா, லக்ஷ்மி என்பவள் திவ்ய சுரூப ரூபிணி, விதியோ ஜெகஸ்வரூபன். இப்படி இருக்க இதில் நான் சரியான முடிவெடுப்பது எப்படி? இது மோட்சத்தின் நெடும்பாதை என்பதை உணர். விஸ்வத்தின் அனைவருமே இதற்கு அழைக்கலாம். லட்சுமிக்கும் சனீஸ்வரனுக்கும் இருக்கையை தயார் செய். வருகின்ற இருவரையும் அவரவர் இருக்கையை தேர்வு செய்ய சொல். அதைத் தொடர்ந்து நடப்பவையாவும் தெய்வ செயல். தேவசில்பி, விஸ்வகர்மரே, வருகை தாருங்கள். வசிஷ்ட ரிஷிகளே, தேவசில்பி, சூரிய வம்சத்தின் பெருமைக்கு களங்கம் ஏற்படாதவாறு ஆலோசனை கூறுங்கள். நீங்கள் கூறும் மகா மந்திரமானது பிரபஞ்சம் முழுவதும் அதிசயத்தை ஏற்படுத்தி வருகிறது. நிலவாழ் உயிரினங்களிடையே மாந்தாத்தர் பற்றிய தினமும் பேச்சு. தேவசில்பியே, உங்களுடைய கருணை எப்பொழுதும் எனக்கு வேண்டும். புயல் வேகத்தில் பரிகாரம் கொடுத்து எனக்கு உதவுங்கள். ஷில்ப சாஸ்திரங்களின் அனைத்தின்படி தர்மத்தை பின்பற்றும் கட்டமைப்பில் நிர்ணயிக்கப்பட்ட எந்த ஒரு பொருளானாலும் பவித்திரமாகவே இருக்கும். கிரகங்களுக்கும் திக்பாலகர்களுக்கும் தேவதைகளுக்கும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட இருக்கைகள் இருக்கும். விதியின் அதிபதியான சனீஸ்வரன் மேற்கு திசையில் நிலைத்து நின்று கர்மங்களுக்கும் மற்றும் கண்டங்களின் சுரூபியானார். மிகவும் கடுமையானவரானார். சுலபமாக கிடைக்கக்கூடும் இரும்பின் அதிபதி. விதியின் சார்பாக இரும்பிலான இருக்கையை நிர்ணயம் செய். செல்வத்தின் அதிபதி மகாலட்சுமி. 8 திசையிலும் நிலைத்து நிற்பவள். வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய சொர்ணங்களின் அதிபதி அவள். லக்ஷ்மியின் சார்பாக ஸ்வர்ணத்தின் இருக்கையை நிர்ணயம் செய். இவைகளின் மூலமாக நீ நியாயத்தை தீர்மானித்து வெற்றி பெற்றவனாக. மறுநாள் அதிகாலையில் கதிரவன் உதிக்கும் நேரத்தில் உன்னுடைய அரச சபையில் உள்ள இருக்கைகளே அதை நிர்ணயிக்கும். தன்யனானே. மகனே மாந்தாத்தா, நல்ல தீர்ப்பனை கொடுத்து மரணமற்றவனாகுக. நல்லாசி பெற்றேன் குருதேவா, நல்லாசி பெற்றேன். யோக சுரூபமானவர்களே, கௌரவ பந்தயத்தின் முடிவை தீர்ப்பளிக்க போகும் கடமை எனக்கு உள்ளது. சூரிய வம்சத்தின் புகழான மாந்தாத்தனின் மூலம்
சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் களங்கம் ஏற்படாதவாறு நல்லறிவை கொடுத்து பெருமைப்படுத்துங்கள். மாந்தாத்தா, நியாயத்தின் தீர்மானம், நியாய தர்மம் உன் வார்த்தைகளில் நிரம்பி இருக்கட்டும். அசாதாரண, உலகின் அதிசய, தனித்தன்மை வாய்ந்த உன்னாலேயே தீர்மானிக்கப்படட்டும். இந்த உலகத்தில் ஸ்வர்ணம் பெரிதா கர்மம் பெரிதா என்று. மன உறுதியை கொண்ட மாந்தாத்தனே, சத்தியத்திற்கும் உன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தர்ம லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக போட்டியின் முடிவை கூற தயாராக இருப்பது பெருமை அளிக்கிறது. உயர்ந்தவன் மாந்தாத்தா, நீதான் உயர்ந்தவன். உங்கள் இருவரையும் பார்ப்பதற்கு லக்ஷ்மி சனீஸ்வரரை போலவே தோன்றுகிறது. இது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் காரணம். இந்த முடிவில் சத்தியம் நிலைத்து தர்மம் காக்கப்பட்டு செழிப்பு என்பது நிரந்தர உண்மையாகட்டும். யோக சுரூபிகளே, இங்கே பாருங்கள். இங்கே 2 இருக்கைகள் உங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான இருக்கையில் அமர்ந்து போட்டிக்கான முடிவை தெரிவிக்க உதவுங்கள். யோக சுரூபி முதலில் என்னுடன் உரையாற்றிய காரணத்தால் முதலில் அவரே இருக்கையை தேர்ந்தெடுக்கட்டும். மற்ற இருக்கையில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். உன்னுடைய முடிவை சொல். தெய்வத்தை வணங்கி நான் என் முடிவை சொல்கிறேன். விதியின் விளையாட்டில் நாம் அனைவரும் விளையாட்டு பொம்மைகள்தான். கொதிக்கின்ற வெண்ணையை என் வாயில் இட்டுக்கொண்டு முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் இருக்கும் என் நிலையை நான் என்னவென்று சொல்வது? நீங்கள் அமர்ந்திருக்கும் இருக்கையின் மேல் போர்த்தப்பட்டுள்ள சிகப்பு கம்பளத்தை அகற்றினால் உங்களுக்கே தெரியும் விடை. ஐஸ்வர்யத்தின் ராணி, செல்வத்தின் மறுபுருவம், மகாவிஷ்ணுவின் பத்தினி அமர்ந்திருப்பது அழகான அற்புதமான ஸ்வர்ணத்தில் செய்யப்பட்ட சிம்மாசனத்தில். அகங்காரம் தேவையில்லை. இந்த அகங்காரம் தேவையில்லை. அதர்மர்களுக்கு உதவும் உனக்கு தங்க சிம்மாசனம். தர்மங்களுக்கு குருவாக கருதப்படும் கால பைரவனின் சீடனான இந்த கலிபுருஷனுக்கு இரும்பாலான சிம்மாசனமா? அநியாயம், அநியாயம். எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் குருட்டுத்தனமாக அதர்ம வழியில் சென்று இந்த கலிபுருஷனுக்கு தேவையற்ற களங்கத்தை விளைவிக்கிறாயா மாந்தாத்தா? செல்வத்தை வதைத்து, ஆரோக்கியத்தை வதைத்து, அகங்காரத்தினால் என்னை போன்ற ஒருவனுக்கே நீ துரோகம் விளைவித்தாயா? மூடா, பாதாள உலகத்தையே உன் கைவசப்படுத்திய நீ என்னுடைய லோகத்தையும் கைப்பற்றுவேன் என்ற அகந்தையா? பேரகங்காரம் கொண்டு மதிகட்டு வழிதவறி நின்றாயா? மூடனே, என்னுடைய ஆற்றலையும் சக்தியையும் உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா? என்னுடைய சோதனைக்கு நீ உள்ளாவாயாக. நான் தலைவணங்க வேண்டும் என்பது எந்த விதியாலும் நிர்ணயிக்கப்படவில்லை. சூட்சுமமான ஒரு விஷயத்தை இயற்கையின் பாதையை தடுக்கவல்ல. உண்மையை புரிந்து கொள்ளாமல் விதியை தண்டித்த அந்த பதவி பலத்தை துர்பிரயோகம் படுத்தி இலக்காரமாக நடந்து கொண்டாயா மதிகெட்டவனே? உலகாலும் ஆசன பதவியில் இருந்து உன்னை நான் துரத்தி உன்னுடைய செல்வ ஐஸ்வர்யங்களை நாசமாக்கி என் ஆற்றலையும் சக்தியையும் எதிர்த்து நின்ற உன்னை விதிவசப்படுத்தி நீதியை துவம்சமாக்கி சத்தியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை சர்வநாசம் செய்ய நான் தவறினால் தயாராக மாந்தாத்தா. மகா யாகத்திற்காக நான் சென்று வருகிறேன். மாந்தாத்தா, இயற்கைக்கும் படைப்பிற்கும் மகத்தான தீர்ப்பை வழங்கி வம்சத்தின் பெருமையை சிறப்பித்தார். விதியின் ஆற்றல் உன்னை எந்த அளவுக்கு துன்புறுத்தினாலும் தூய தங்கத்தை போல ஒளிர்விடும் வாய்ப்பு உனக்கே ஆகட்டும். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? எந்த குற்றத்திற்காக எனக்கு இந்த தண்டனை? ஐயோ பரமாத்மா,
ஸ்ரீஹரி, ஐயோ, எதற்காக இப்படி நடந்தது? இது என்ன ஆச்சரியம்? பிறவியிலிருந்து என்னை காப்பாற்றி வந்த என் முதுகிலிருந்த எழுத்துக்களுக்கு என்னவாயிற்று? அந்த எழுத்துக்கள் இல்லை என்றால் அன்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையாகிவிடுமே. ஐயோ, இது என்ன துர்பாக்கியம்! எந்த குற்றத்திற்காக எனக்கு இந்த தண்டனை? எந்த குற்றத்திற்காக எனக்கு இந்த தண்டனை? ஐயோ, சுவாமி, தேவி, என்னது இது? துக்கம் உங்கள் முகத்தை வாட்டி வதைக்கின்றது. உங்கள் கண்ணீர் துளிகள் இரத்த கண்ணீராக தென்படுகிறதே. தீய கனவு ஏதேனும் கண்டீரோ? அவசர புத்தியால் தெய்வங்களுக்கு நீதி வழங்கி நானே ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன் தேவி. அப்படியென்றால் விதியின் விளையாட்டின்படி தர்ம தரிசனம் செய்து வைக்கக்கூடிய நமது விதுராஜரின் வார்த்தைகள் செவிகளை தாக்குகிறது தேவி, செவிகளை தாக்குகிறது. தேவி, குற்றம் புரிந்தவன் நான் செய்த தவறிற்கு நீயும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? விதியின் சாபம் விலகும் வரை நான் வனவாசம் சென்று தவம் இருக்கப் போகின்றேன். சுவாமி, நான் கூட உங்களுடன் வனவாசம் வர விரும்புகிறேன் சுவாமி. ஓ, ஆகட்டும் தேவி. இன்றிரவே நாம் இந்த அரண்மனையை விட்டு புறப்படுவோம், சரிதானே? அப்படியே ஆகட்டும். என் தந்தையிடம் சென்று நான் அனுமதி பெற்று வருகிறேன் தேவி. அம்மா, பகவதி, என்னதிது? என் செவிகளில் கேட்கும் இந்த வார்த்தைகள் கிரக அதிபதியின் குற்றச்சாட்டுகள் எங்கள் மீதா. ஐயோ, என்ன செய்வது தாயே? நாங்கள் என்ன செய்வது? எங்களை நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் தாயே, நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும். சுவாமி, சுவாமி, என்ன ஆயிற்று தேவி? வயிற்றில் ஏதோ செய்கிறது சுவாமி. ஐயோ, ஓய்வின்மையால் என் தொண்டை வற்றி போகிறது சுவாமி. தாகம், ஐயோ, தாகம். என் பிராணேஸ்வரியே, என் வம்சத்தை விருத்தியாக்க வந்த என் குலவிளக்கே, என் பிந்துமதியே, ஒரு வாய் தண்ணீர் கூட கொடுக்க முடியாதவனாகிவிட்டேனே, இயலாதவனாகிவிட்டேனே. என்னை மன்னித்து விடு. சற்று தூரம் சென்று தண்ணீரை தேடி பருகலாம். வா தேவி. அப்படியாக கவலைப்படாமல் வா தேவி. மாந்தாத்தா, விதி உன்னை ஆட்டி படைத்தால் என்ன? ஒவ்வொரு உயிரில் உள்ள அணுக்களின் உண்மை நிலைக்கெடாது. நீ விதியின் மூலம் விளையாடுபவன் என்றால் பக்தர்களை ரட்சிப்பவள் நான். துன்புறுத்துபவன் நீ என்றால் அவர்களை காப்பாற்றுபவள் நான். தர்மதாத்தா, காட்சி அளிப்பாயாக. எல்லாம் புரிந்தது. அப்படியே செய்கிறேன் தாயே.
ஹே தம்பதிகளே, நில்லுங்கள். இந்த இருண்ட பயங்கரமான காட்டில் உங்களுக்கு என்ன வேலை? ஐயா, என்னுடைய பிராணேஸ்வரி தண்ணீர் தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கிறாள். தண்ணீரை தேடி அடைகின்றோம் ஐயா. ஓ, தண்ணீர் பருக வந்தீர்களோ? ஆமாம் ஐயா. இந்த வனத்தில் விஷ ஜந்துக்களே தவிர நீர் எங்கே கிடைக்கும்? சரி விடுங்கள், நானே உங்களுக்கு குடிநீர் தருகிறேன் ஐயா. சுவாமி, ஆகட்டும் ஐயா. அந்த குடிநீரை கொடுத்து என் பிராணேஸ்வரியின் உயிரை காப்பாற்றுங்கள். ஆகட்டும். அண்ணா, தாகத்தில் தவித்த எனக்கு தண்ணீர் அளித்து என் தாகத்தை தீர்த்தீர்கள் அண்ணா. உங்களுக்கு நான் என்ன தரட்டும்? தேவி, சுவாமி, அந்த ஆபரண மூட்டையை கொடு. சுவாமி, நடக்க கூடாதது நடந்து விட்டது சுவாமி. என்ன விஷயம் தேவி? என்ன ஆயிற்று? நாம் கொண்டு வந்த ஆபரணங்கள் அனைத்தும் அந்த பயங்கர காட்டுக்குள்ளேயே. ஐயோ, இது என்ன சோதனை கடவுளே! இந்த பாவியின் கைகளால் கட்டப்பட்ட அந்த ஆபரண மூட்டை, ஐயோ! நாங்கள் அரசனும் அரசியும் என்று தெரிவித்துக் கொள்ள இருந்த ஒரே ஆதாரம் அந்த மூட்டைதான். இன்றுடன் நாம் தெருவே கதி என்று ஆனோம் தேவி, நாம் தெருவே கதி என்று ஆனோம். இப்பொழுது இந்த புண்ணியவானுக்கு கொடுக்க என்னிடம் எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை. கவலை வேண்டாம் ஐயா, விடு. நீங்கள் யோசிக்காமல் அருகே ஒரு திருக்கோவில் உள்ளது. அங்கே பழம், கிழங்குகள் போன்ற செடி கொடிகள் உள்ளது. அங்கு சென்று ஓய்விடுங்கள். அம்மா, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு நேர்ந்தால் ஜெகன்மாதாவை வழிபடுங்கள். கஷ்டத்தில் சிக்கி உள்ள அனாதைகளை காப்பவள் அவள் மட்டும்தான். அப்படியே அண்ணா. அப்படியே ஆகட்டும். நாங்கள் சென்று வருகிறோம். சென்று வாருங்கள். வா தேவி. தேவி. சுவாமி, அதோ திருக்கோவில் அங்கே இருக்கிறது. அங்கிருக்கும் மரத்தின் கீழ் சென்று ஓய்வெடுக்கலாம் தேவி. அப்படியே ஆகட்டும். சுவாமி, பிராணேஸ்வரி, அதோ பார், ஜெகன்மாதாவின் விக்கிரகம். வணங்கிக் கொள் தேவி. சனி பகவானே, கருணாசாகரா, என்னப்பா உன்னுடைய லீலை! ஒரே அடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிட்டது. ஒரு அடிக்கே விதியின் சக்தி என்ன என்று புரிந்து விட்டதா மாந்தாத்தா? இப்பொழுதும் காலம் கெட்டுவிடவில்லை. நீ அளித்த அந்த தீர்ப்பை நீயே திரும்ப பெற்றுக்கொள். இந்த விதி பகவானே சிரேஷ்டன் என்று சொல். உன் குற்றத்தினால் உன் குடும்பத்தினர் கஷ்டத்திற்கு உள்ளாகும்படி செய்து குற்றம் செய்தவனாகி விடாதே. இல்லை தேவனே, இல்லை. நான் ஒரு பொழுதும் சத்தியம் தவறி நடக்க மாட்டேன். சத்தியம் தவற மாட்டேன். செல்வம் என்றால் மகிழ்ச்சி, விதி என்றால் பயங்கரம் என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம்தானே தேவனே. அடே மதிகெட்ட மூடனே, கொடுத்த ஒரு அவகாசத்தையும் நிராகரித்து விட்டாயே. செல்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு விதியையே விலக்கி வைத்து விட்டாயே. நீ ஆரம்பித்து வைத்த இந்த பிரச்சனை உன்னால் மட்டுமே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அதனால் நீயே நல்ல தீர்ப்பை எடுத்துரைக்க வேண்டும். விதிதான் பெரியது. விதி என்பது இருந்தால் சாதனை என்பது ஒன்றுமில்லை என்கிற தீர்மானம் உன்னால் மட்டுமே அனைவருக்கும் விளக்கி கூறப்பட வேண்டும். இதற்கு நீ ஒத்துழைக்க வேண்டும். வேண்டாம் சனிதேவா, வேண்டாம் பரமாத்மா. சாந்தி அடையுங்கள், சாந்தி அடையுங்கள் பரமாத்மா, சாந்தி அடையுங்கள். சுவாமி, தேவி, ஓய்வின்மை அதிகரித்து காட்டுகிறது சுவாமி. பசி தாங்க முடியவில்லை சுவாமி, தாங்க முடியவில்லை. ஐயோ, நான் என்ன செய்வேன் தேவி?
என்ன செய்வேன்? பார்த்தாயா தேவி, என்னுடைய இந்த செயலால் நீ எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாய் என்று. அப்படி கூறாதீர்கள் சுவாமி. கவலைப்படாதே தேவி, சீக்கிரமாக சென்று எங்கிருந்தாவது உனக்கு உணவு கொண்டு வருகிறேன். சுவாமி, ஜாக்கிரதையாக சென்று வாருங்கள் சுவாமி. கண்டிப்பாக தேவி. சுவாமி, சுவாமி, பிராணேஸ்வரா, சுவாமி, தேவி, பிராணேஸ்வரா, பிந்துமதி, சுவாமி, என்ன ஆயிற்று தேவி? பிரசவ வலியை தாங்க முடியவில்லை சுவாமி, தாங்க முடியவில்லை. சுவாமி, 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 அம்மா, ஜெகன்மாதா, என் மனைவியை காப்பாற்றுங்கள் தாயே, காப்பாற்றுங்கள். அவள் படும் வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை. அம்மா, கருணையே உருவானவனே, ஜெகன்மாதா, அம்மா விஸ்வேஸ்வரி, உலகையே ரட்சிக்க கூடியவள் நீ. தாயே, உன்னுடைய கருணை விழிகளை திறந்து எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள். என் உயிர் பிராணேஸ்வரியை காப்பாற்றுங்கள் தாயே, காப்பாற்றுங்கள். அம்மா, தாயே, தாங்க முடியவில்லை ஜெகன்மாதா, தாங்க முடியவில்லை, வலி தாங்க முடியவில்லை. ஐயோ, அம்மா, அம்மா, தாயே, ஐயோ, தாயே, அம்மா. மாந்தாத்தா, இந்த குழந்தைகள் உலக புகழ் பெறுவார்கள். இவர்களால் தர்மமானது என்றும் காக்கப்படும். இக்குழந்தைகளுக்கு புரஸ்கிருதா மற்றும் முஜகுந்தா என்று பெயர் சூட்டுகிறேன். நீங்கள் நியாயத்தை பின்பற்றுங்கள், நீதிமான்களாகி தர்மத்தை பின்பற்றுங்கள். அருகே உள்ள கங்கை நதிக்கரையில் பிறவிக் கர்மம் அழியும் வரை உயிர் வாழுங்கள். அம்மா, ஜெகன்மாதா, மகாலட்சுமி, புரிந்து விட்டது தாயே, உன்னுடைய பேராற்றல் என்னவென்று புரிந்து விட்டது. புரஸ்கிருதா, முஜகுந்தா, தேவி, பிராணேஸ்வரி, தேவி. விதியின் முறைப்படிதான் ஜீவன்கள் நடக்க வேண்டும் என்பது நிரந்தர உண்மையாக வேண்டும். என் முன் தோன்றுவாயாக லோகமாயே. புரிந்துவிட்டது தந்தையே. ஹரி, ருத்ர பிரம்ம தேவர்களே, தேவேந்திரன் உட்பட அஷ்டதிக் பாலகர்களே, இதுவரை இந்த பிரபஞ்சமே பார்த்திராத விதியின் விளையாட்டை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். செல்வங்களே, அப்பா, வாருங்கள். அப்பா, அருகில் வாருங்கள். உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறேன், வாருங்கள். பிராணேஸ்வரி, சுவாமி, பார்த்தாயா? அரசாட்சியை துறந்து தர்மத்தின் வழி வந்த நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதை கண்டாயா? ஆமாம் சுவாமி. நமது கஷ்ட காலம் எல்லாம் முடிந்து மீண்டும் சாம்ராஜ்யத்தை நோக்கி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவி, சுவாமி, விதியாடும் நாடகத்தில் நாம் அனைவரும் கதாபாத்திரங்கள் தானே தேவி. அவனுடைய திருவிளையாடலை அறிந்தவர்கள் யார்?
தேவி, சுவாமி, நாம் உயிரோடு இருக்கும் வரை நம் ஆத்மாவும் மனசாட்சியும் சத்தியம் தவறி நடந்திட வழிவகுத்திடக் கூடாது தேவி. ஆகட்டும். இதையே நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம் குழந்தைகளும் அதை பின்பற்ற வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி. குழந்தைகளே, இங்கு வாருங்கள். குழந்தாய். அம்மா, நான் அப்பா போல் வீர தீர சூரனாவேன். ஆஹா, நியாயம், நீதி, தர்மத்திற்கு கலங்கம் ஏற்படாமல் வாழ வேண்டும். புரிந்ததா மகனே? அம்மா, நான் கல்வி பயில வேண்டிய அவசியம் உள்ளது. உங்களை யாராவது தொந்தரவு செய்தால் அவர்களை அடித்து துரத்துவேன். நீ மிகவும் தைரியசாலி மகனே. யாராவது சத்தியவான்கள் இருந்தால் வாருங்கள். இந்த பெட்டியை திறந்து அதில் உள்ள சொர்ணத்தில் பாதியை பரிசாக பெறுங்கள். யாராவது சத்தியவான்கள் இருந்தால் வாருங்கள். இதோ இந்த பெட்டியை திறந்து அதில் உள்ள ஆபரணத்தின் பாதியை நீங்கள் பரிசாக பெறுங்கள். இதில் உள்ள ஆபரணத்தின் பாதியை நீங்கள் பரிசாக பெறுங்கள். வாருங்கள். சுவாமி, சுவாமி, கேட்டீர்களா சுவாமி? நதிக்கரையில் யாரோ பரிசினை அறிவிக்கிறார்கள். சத்தியவான்கள் யாராவது தென்பட்டால் பாதி ஸ்வர்ணத்தை அளிப்பார்களாம். பிராணேஸ்வரி, சுவாமி, விதியால் தண்டிக்கப்பட்டு, செல்வத்தால் ஒடுக்கப்பட்டு, தர்மத்தால் சோதிக்கப்படும் நமக்கு எதற்கு தேவி அந்த பரிசு? வேண்டாம் தேவி, அதற்கு அருகே கூட நாம் செல்ல வேண்டாம். அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி. ராஜாதி ராஜனான உங்களுக்கு அறிவு கூறும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. ஆனால் ஏழ்மையில் தவித்து சிக்கி வரும் நமக்கு உதவியாக இருக்கும் அல்லவா? பிந்துமதி, சரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். உன் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச எனக்கு விருப்பமில்லை. சத்தியம் தவறாமல் நடக்கும் உன்னுடைய குணம் உன்னை ரட்சிக்கட்டும். உன் விருப்பப்படியே நடக்கட்டும். அப்படியானால் சென்று வருகிறேன் சுவாமி. அந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கட்டும் தேவி. சனீஸ்வர பகவானே, கால பைரவனின் சீடனான நீ நான் தான் முக்கியம் என கூறிய எனக்குள் ஒருவரான பிராணேஸ்வரி விதியில் அகப்பட்டது போல் தெரிகிறது. அவளை மன்னித்து விடு. எங்களை காப்பாற்று தேவா, எங்களை காப்பாற்று. சகோதரிகளே, சகோதரர்களே, யாராவது சத்தியவான்களாக இருந்தால் வாருங்கள். இந்த பெட்டியை திறந்து அதில் உள்ள சொர்ணத்தின் பாதியை நீங்கள் பரிசாக பெறுங்கள். பார்த்தாயா? வேண்டாம் வேண்டாம் என்றாலும் இவர் கேட்கப் போவதில்லை. ஊராக சுற்றிவிட்டு இப்போது இங்கே வந்தும் புலம்பிக் கொண்டிருக்கிறார். இதை தவிர அவருக்கு வேற என்ன வேலை இருக்கிறது? அவருக்கு என்ன குடும்பமா, குட்டியா? இவரோ பிரம்மச்சாரி தானே. குடும்பம் குழந்தைகள் கூட இல்லை. அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா தர்மபாலா, என்ன ஆச்சு உனக்கு? ஐயா, உங்கள் மனதில் சத்தியம் என்பது இருந்தால் முதலில் வந்து இந்த பெட்டியை திறங்கள். அதில் உள்ள சொர்ணத்தில் பாதியை உங்களுக்கு பரிசாக வழங்குகிறேன். போடா போ. பெட்டியை பார்த்தாயா? திடீரென்று வயிற்றில் சத்தம் கேட்கின்றது. சிறிது நேரத்தில் நீயே ஓடிவிடுவாய். நீ போ, நீ போ, நீ போடா. நானா? நான் இன்று காலையில் குளிக்கவே இல்லை. வாருங்கள், வந்து பரிசை வெல்லுங்கள். சென்று விடுவோம். பரிசை வாங்கிக்கிங்க. சென்று விடுவோம். தங்கம், வாங்க. வேண்டாம், வாங்க. வேண்டாம், வாங்க. வேண்டாம் வேண்டாம், வாடா, வா. வருகின்ற வா. ஏதோ தவறாக எதுவும் வேண்டாம், வா, நம்ம போய்விடலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களில் யாராவது சத்தியவான்கள் இருந்தால் வாருங்கள். இந்த பெட்டியை திறந்து அதில் உள்ள சொர்ணத்தின் பாதியை பரிசாக நீங்கள் பெற்று செல்லுங்கள். வாருங்கள். தர்மபாலரே, உங்கள் பிரச்சனை தான் என்ன? அதை நான் தீர்த்து வைக்கிறேன். தாயே, யாரோ மந்திரவாதிகள் என்னுடைய ஆபரணங்களை இந்த பெட்டியில் வைத்து அஷ்டதிக் பந்தனம் செய்துள்ளனர். யாராவது சத்தியவான்கள் இந்த பெட்டியை திறக்க முயன்றால் அது திறந்துவிடும். அப்பொழுது அதில் உள்ள ஆபரணத்தில் பாதி பகுதியை உங்களுக்கு பரிசாக வழங்குவேன். அப்படியானால் அந்த பெட்டியை நானே திறந்து வைக்கிறேன். நீங்களே திறங்கள் தாயே. அம்மா மகமாயி, நீயே துணை.
மாயமா மறைஞ்சிட்டான். சாமி, ஐயோ, ஐயோ, நான் இவனும் மாயமா மறைஞ்சிட்டான். ஐயோ, அம்மா தாயே, காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். சுவாமி, தாயே, தாயே. கஷ்டத்தில் இருப்போருக்கு உதவிக்கரம் நீட்டுவது போல் காப்பாற்றுவதும் ரட்சிப்பதும் இந்த உலகத்தில் என்னுடைய கடமைதான். எந்த ஒரு தீங்கும் ஏற்படாதவாறு பிந்துமதியை என் பேரருளால் நான் காப்பாற்றுவேன். அம்மா! அம்மா 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 பிந்துமதி, தேவி, பிராணேஸ்வரி. ஐயா, ஐயா, என்னுடைய மனைவியை நீங்கள் எங்கேயாவது கண்டீர்களா? மனைவியா? என்னுடைய பிந்துமதி, என்னுடைய மனைவி ஐயா, என்னுடைய மனைவி. ஆற்றங்கரையில் யாரோ ஒருவர் வந்து அவர் கூறிய வேலையை செய்தால் தங்கம் தருவதாக வாக்களித்தாராம். என்னுடைய மனைவி அங்கே சென்று விட்டாள். நீங்கள் அவரை பார்த்தீர்களா ஐயா? அந்த பெட்டியா? ஆமாம். அந்த அம்மா தான் உன் பொஞ்சாதியா? ஆமாம் ஐயா. ஐயோ, அந்த அம்மா அந்த பெட்டிக்குள்ள போயிட்டாப்பா. என்ன? அந்த அம்மாவும் மாயமாயிடுச்சு, அந்த பெட்டியும் மாயமாயிடுச்சு, அந்த குடுகுடுப்புக்காரனும் மாயமாயிட்டான். என்ன கொடுமைப்பா இது, என்ன கொடுமையோ. என்ன கூறுகிறீர்கள்? ஐயோ செல்வங்களே, வாருங்கள் போகலாம், வாருங்கள் போகலாம். பிந்துமதி, பிந்துமதி, பிராணேஸ்வரி, அக்னி தேவனின் முன் நின்று நான் செய்து கொடுத்த சத்தியம் மறந்து விட்டதா? மறந்து விட்டதா? என்ன கொடுமை இது கடவுளே, என்ன கொடுமை இது? வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் என் பேச்சை கேட்காமல் செல்வத்தை தேடிச் சென்று விதியின் வசம் அகப்பட்டுக் கொண்டாயே தேவி. செல்வத்தின் மேல் ஆசைப்பட்டு விதிவசப்பட்டாயே தேவி. இனி நான் உயிர் வாழ மாட்டேன். என்னால் இதற்கு மேல் உயிர் வாழ முடியாது. என்னால் எப்படி உயிர் வாழ முடியும் தேவி? ஆனால் ஆனால் என்னுடைய குழந்தைகள், ஐயோ என் குழந்தைகளை ஏன் செய்வேன்? எதற்காகப்பா? சனீஸ்வரரே, என்னை சாகவும் விடாமல் வாழவும் விடாமல் தொடர்ந்து வந்து இப்படி என்னை வாட்டுகிறாயே. என்னை வாட்டி வதைப்பதென்றால் உனக்கு அத்தனை விருப்பமா பரமாத்மா? அப்பா, இனிமேலும் நாம் இங்கிருப்பது சரியல்ல. வாருங்கள் செல்வங்களே, அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று யாசகம் பெற்றாவது பிழைத்துக் கொள்ளலாம். வாருங்கள். அப்பா, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. பசி எடுக்கிறதா மகனே? எனக்கும் மிகவும் பசியாக உள்ளதுப்பா. ஐயோ செல்வங்களே, என் செல்வங்களே, இப்பொழுது நான் என்ன செய்வது? ஓ, அந்த மரத்தில் ஏராளமான கனிகள் தென்படுகின்றன. வாருங்கள், என்னோடு வாருங்கள் செல்வங்களே. இங்கேயே அமர்ந்திருங்கள், இங்கேயே அமர்ந்திருங்கள். இந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயும் நகரக்கூடாது. நான் சென்று அந்த மரத்தில் உள்ள கனிகளை பறித்து வருகிறேன். பத்திரமாக இங்கேயே இருங்கள். पुरस्कृता, मुचुकुंदा, புரஸ்கிருதா, मुचुकुंदा. அப்பாவிடம் சென்று விடலாமா? எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. சரி, வா போலாம். அப்பா, 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 அம்மா,
இந்த கனிகளை பறிப்பதற்கு முன்னால் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு பதிலை கூறு. உன்னுடைய கேள்விதான் என்ன? நான் கேட்கப் போகும் இந்த கேள்விக்கு உன்னிடமிருந்து தவறான பதில் வந்தால் என் சாபத்திற்கு நீ ஆளாவாய். எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய கேள்விதான் என்ன? இதோ பார், எனக்கு சொந்தமான இந்த மரத்தில் சில கருமை நிற கனிகளும் சில தங்க நிற கனிகளும் தென்படுகின்றன. இவைகளில் எந்த கனிகள் உயர்ந்தது என்று நீ சொல்ல வேண்டும். இல்லை, இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. இரண்டும் பெரிதுதான், இரண்டும் பெரிதுதான். நான் பதிலளிக்க மாட்டேன், நான் பதிலளிக்க மாட்டேன். அப்படியானால் அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்ன இப்படி படுத்துட்டு இருக்கான்? ஐயோ, கொஞ்சம் இருடா. உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு பார்க்கலாம். என்னன்னு பாப்போம். ஆமா, உயிரோட தான் இருக்கானா? யோ, யாரு நீ? அண்ணா இருடா, உயிரோட தான் இருக்கான் இவன். ஆமா ஆமா. முஜகுந்தா, புரஸ்குர்தா, ஐயோ, என் குழந்தைகள் எங்கே? என் குழந்தைகள் எங்கே? என் குழந்தைகள் எங்கே? குழந்தைகள் காட்டுல குழந்தைகளை தொலைச்சிட்டியா? முடிஞ்சது அவங்க கதை, போச்சு போ. நீ உசுரோட இருக்கிறதே பெருசு, அதுல அவங்க கதை என்னவோ? ஐயோ, என் கண் முன்னே என் குழந்தைகளையும் மனைவியையும் தொலைத்த துரதிருஷ்டசாலி அப்பா நான். துரதிருஷ்டசாலி. புனிதமான இச்சுவாக்கோ வம்சத்தில் பிறந்து பிரபலமான ஒருவனாக வளர்ந்து அனைத்து சாஸ்திரங்களையும் முறைப்படி பயின்று இந்திர பகவானிடமிருந்து பரிசினை பெற்ற சாம்ராட் மாந்தாத்தனுடைய ராஜ வாழ்க்கையாக இருந்தும் குருட்டு பொம்மையாகி விதிவசப்பட்டு கட்டிய மனைவியின் உயிரை தாரை வார்க்கும்படி செய்து விட்டாயே பரமாத்மா. இருக்கட்டும் பரமாத்மா, இருக்கட்டும். பரமாத்மா. மந்திரிகளே, வணக்கத்திற்குரிய யுவராஷ்வரரிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. நம்முடைய நலன்கள் மற்றும் இந்த ஆபரண பரிசுகளை தான தர்மர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்படியாகட்டும் பிரபு. தர்ம சத்திரங்களில் அன்னதானம், திருக்கோயில்களில் நித்திய ஆராதனை, ரிஷிகளின் ஆசிரமத்தில் அனைத்து விரதங்களும் ஹோம யாகங்களும் நடக்க ஏற்பாடு செய்கிறேன். மகாபிரபுக்கு வெற்றி உண்டாகட்டும். தங்களின் உரையாடலில் இடையூறாக வந்ததற்கு என்னை மன்னிக்கவும் அரசே. வாருங்கள் தண்டநாயகரே, நீங்கள் என்ன வெளியாளா? வந்த விஷயம்? மகாபிரபு, சக்கரவர்த்தி மாந்தாத்திற்கு வழங்க வேண்டிய முத்து ரத்தினங்கள் பூட்டி வைத்திருந்தது நமது கஜானாவில் இருந்து திடீரென்று காணாமல் போய்விட்டது. யாரோ திருடி விட்டார்கள் மகாபிரபு. திருடு போய்விட்டதா, காணாமல் போய்விட்டதா சேனாதிபதியே? அது பாதுகாப்பு அறையின் காவலாளிகளை ஏமாற்றி திருடர்கள் திருடிச் சென்று விட்டார்கள் மகாபிரபு. கவனக்குறைவு, ஏற்க முடியாத நடவடிக்கை, மன்னிக்கவே இயலாது. சாம்ராட்டுக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஆபரணங்களே இப்படி ஆகிவிட்டது என்றால் வேறு எதைத்தான் நம்புவது சேனாதிபதியே? சூரியன் மறைவுக்கு முன் அந்த ஆபரணங்கள் நம் கைக்கு வந்தாக வேண்டும் சேனாதிபதி. திருடர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இதை மீறினால் கொடுமையான தண்டனை கிடைக்கும். ஒரு நொடி கூட தாமதிக்க வேண்டாம், செல்லுங்கள். கவனமாக கேளுங்கள். இது நம் நாட்டின் கௌரவ பிரச்சனை. பாதுகாப்பு அறையிலிருந்து மாயமாகி உள்ள ஆபரணங்களை
இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகுவதற்கு முன்பு தேடி கண்டுபிடித்தால் தகுந்த சன்மானம் கிடைக்கும். இந்த விஷயம் ரகசியமாக இருக்கட்டும். யார் இவங்க? என்ன பண்றாங்க? யார் இவங்க? தண்டநாயகரே, பள்ளம், மேடு, ஊரு, குளம், மலை, ஊரு, வீடு, மடம், திருக்கோயில் எதையும் விட போறதில்ல. ஆமா, ஆணையிடுங்கள். தண்டநாயக்கரே, சிறியோர் பெரியோர் பெண்கள் ஆண்கள் யாரையும் விட போறதில்ல. ஆணையிடுங்கள், தேடி கொண்டு வரோம். செல்லுங்கள். ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். ஏய், அழிவிடுங்கடா, அழிவிடுங்க. சோ, என்னடா இது? ஐயோ, எங்கடா தேர்றது? ஏய் சமயக்காரா, என்னடா இது? நம்ம ஊரெல்லாம் தேடியும் கிடைக்கல அப்படின்னா எங்க இருக்கோம்? என்னடா பண்றது? ஐயோ, என்னால முடியலடா சாமி. ஆமா, நேரம் ஆயிடுச்சுடா. ஏய், நம்ம என்னன்னா குளிர்ல நடுங்கிட்டு இருக்கோம். இவனை பாடுறா, இந்த குளிர்ல எப்படி தூங்குறான்னு பாத்தியா? எவ்வளவு நிம்மதியா தூங்குறான்னு. டேய், எந்திரா மேல. ஒன்னும் இந்த பக்கம் யாராவது மூட்டையை தூக்கிட்டு போற மாதிரி பாத்தியா? ஐயா, நான் ஒரு சாதாரண விறகு வெட்டி அசதியால் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கு வந்ததிலிருந்து யாரும் இங்கு வரவில்லை அப்பா. ஓ, இங்க யாருமே வரலையா? யோ, சாப்பிட ஏதாவது இருந்தா கூடயா? ஐயா, நானே மிகவும் வறுமையில் வாடுகிறேன். தங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? இது என்னதுப்பா மூட்டை? மூட்டையா? என்னடா அது? இந்த மூட்டை இங்கு எப்படி வந்தது என்று எனக்கு எதுவும் தெரியாதப்பா. சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், என்ன இருக்கு இந்த மூட்டையில? பாக்கலாம், பாரு பாரு. குறவர்கள் வீட்டு சாப்பாடு கூட ரொம்பவே ருசியா இருக்குமா. பார்க்கலாம் இரு. ஏய் சமயக்காரா, இங்க பாரு. ஐயோ, ஏய் பாரு, என்னடா இது? இவன் பார்க்கிறதுக்கு இப்படி இருக்கான். முத்து, ரத்தனம், வைரம், வைடூரியம் எல்லாம் நம்ம ராஜாவது மாதிரியே இருக்க. இது நம்ம ராஜாவது மாதிரி இல்லடா, நம்ம ராஜாவது தான். ராஜாவது தானா? புடிடா இவனை. இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதப்பா. நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை அப்பா. நான் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாதவன். என்னடா ஊரு குளம் காடுன்னு எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கோம். மூட்டைய உன் மடியிலே வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கியா? உண்மையாகவே எனக்கு எதுவும் தெரியாதப்பா. உண்மையாகவே எனக்கு எதுவும் தெரியாது. அது இல்லடா, திருடன் எங்க இருப்பான்னு பார்த்தா நம்ம கைக்குள்ளே இருக்கான். திருட்டு பயவன். டேய் வாடா, திருட்டு பயல. திருடன் திருடன். என்னடா, என்ன ஆச்சு உனக்கு? திருடன். பரமாத்மா, பரமாத்மா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல நிலை கெட்டு நிற்கிறதா என்னுடைய தர்மம்? நான் திருடன் அல்ல, திருடன் அல்ல, திருடன் அல்ல. எங்க கிட்ட கையும் களவுமா மாட்டிருக்கிற திருடனி நியாயம், நீதி, தர்மம் எல்லாம் பேசுறியா? வாடா எங்க ராஜா கிட்ட. நீ நடடா, வா. வாடா சும்மா. நான் எந்த தவறையும் செய்யவில்லை. மகாபிரபுவுக்கு ஜெயம் உண்டாகட்டும். தண்டநாயக்கரே, ஆபரணங்கள் கிடைத்து விட்டதா? கிடைத்திருந்தா சாம்ராட்டின் ஆசையை போல அவைகளை தான தர்மாதிகளுக்கு பகிர்ந்தளித்து விடுங்கள். மகாபிரபு, ஆபரணங்களும் அதை திருடிச் சென்ற நபரும் இப்போது கிடைத்து விட்டார். இது மன்னிக்க முடியாத பெரிய குற்றம். இழுத்து வாருங்கள் அந்த திருடனை இப்பொழுதே.
இவனை இதற்கு முன் நான் எங்குமே பார்த்ததில்லையே. அடே, என்ன தைரியம் இதை திருடுவதற்கு! தர்மம் நிறைந்த இம்மண்ணில் நீ இப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்கு நீ துணிந்திருக்கிறாய் என்றால் நீ மகா திருடனாகத்தான் இருக்க வேண்டும். உன் போன்றவர்கள் என் சாம்ராஜ்யத்தில் இருப்பதற்கு அருகதையற்றவர்கள். பரமாத்மா, நீலாம்பரா, என்ன இது ஆச்சரியம்! நான் செய்யாத ஒரு திருட்டு பழியை என் மீது சுமத்துகிறாயே. இல்லை இல்லை, நான் திருடன் இல்லை. நான் எந்த திருட்டையும் செய்யவில்லை. நான் திருடன் இல்லை, திருடன் இல்லை. தண்டநாயகரே, இவனிடம் இன்னும் என்ன பேச்சுவார்த்தை? இவன் திருடன் தான் என்பது நிரூபணமான பிறகு இவனது ஒரு கையையும் காலையும் தனித்தனியாக வெட்டி இவனை ஊனமாக மாற்றி ஊர் முழுதும் இவனது திருட்டுத்தனத்தை பிரச்சாரம் செய்து காட்டில் வீசி எறியுங்கள். திருடர்கள் மீது கருணை காட்டக்கூடாது. இதுதான் எனது இறுதியான தீர்ப்பு. அப்படியாகட்டும் மகாபிரபு. ஐயோ பரமாத்மா, சனீஸ்வரா, என்ன சோதனை அப்பா இது! ஐயோ! டே கருப்பா, இவனை பார்த்தா ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுது. இவன் கையை காலை நம்ம எப்படிடா வெட்டுறது? டே, இவனை பார்க்க செத்து போன எங்க அப்பா மாதிரி தெரியுறா. இவனை எப்படிடா வெட்டுறது? ஏய், சத்து போன உங்க அப்பா மாதிரி இருக்கான்னு சொன்னா மகாராஜா நம்மளை விட்டுருவாரா? நாம இப்ப என்னடா பண்றது? ஏய், நான் இந்த கையை வெட்டுறேன், நீ அந்த காலை வெட்டிடு. சரிடா. இங்க பாரு, நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. தெய்வம், தெய்வம் எங்கிருக்கிறது? அந்த தெய்வம், தெய்வம் இருந்தால் எனக்கு எப்படி இந்த துன்பம் வந்திருக்கும்? இதோ இதோ கடைசியாக ஒரு முறை என்னுடைய இந்த 2 கரங்களை ஏந்தி வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய மக்கள் யாருக்கும் இந்த சோதனையை தராதீர்கள், இந்த தண்டனையை அளிக்காதீர்கள். கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள். அகிலம் யாவும் அன்பு செய்யும் இறைவா, அரசனான என்னை காணாததே. நான் என்ன பாவம் செய்தேன்? சதியினில் வீழ்ந்தேனே, விதி இதுதானா? விதி இதுதானா? உன்னை அன்றி நான் எங்கு போவேன்? பரமாத்மா, உன்னை அன்றி நான் எங்கு
மௌனங்கள் ஏனையா பதில் சொல்வார் என் குரலும் உனக்கு கேட்கலையா மௌனங்கள் ஏனையா பதில் சொல்வார் என் குரலும் உனக்கு கேட்கலையா தெய்வமே என்னை நீ காணாததேனோ இனியும் என்னிடம் பறிக்க ஏனோ இனியும் என்னிடம் பறிக்க ஏனோ மௌனங்கள் ஏனையா இறைவா உன்னை நான் பூஜிக்க மறந்ததுண்டா என்னை நீ ஏனோ மறந்ததேனோ மறந்ததேனோ மௌனங்கள் ஏனையா பதில் சொல்வாய் என் குரலும் உனக்கு கேட்கலையா என்னை ஏன் கைவிட்டீர் என் இறைவா பரமாத்மா தர்மத்தை காக்க வருவாயே தர்மத்தை காக்க வருவாயே மௌனங்கள் ஏனையா பதில் சொல்வாய் என் குரலும் உனக்கு கேட்கலையா எல்லாம் இன்றே முடிந்தது முடிந்ததே உன் காலடியில் இந்த ஜீவனை அழித்திடுவேனே இறைவா உந்தன் காலடியில் எந்த ஜீவனை அழித்திடுவேனே மௌனங்கள் ஏனையா பதில் சொல்வாய் என் குரலும் உனக்கு கேட்கலையா பரமாத்மா இன்னும் என்ன முடிவுண்டோ முடிவை இன்று கண்டே என்னை ஏற்றுக்கொள்வாய் யமதர்மனே உன் முன்னால்
சனி பகவானே, சாந்தமாகு, கருணையை காட்டு. உன் கருணையானது பூலோகவாசிகளை ரட்சிக்கட்டும். களிராஜனே, நம்முடைய சக்தியை நிரூபிப்பதற்காக அப்பாவி மக்களுக்கு எதற்காக இந்த தண்டனைகள்? விதியை வகுக்கும் உன் ஆற்றலானது கொடூரமானது, பயங்கரமானது என்று மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக நான் மௌனமாக இருக்கிறேன். எது சத்தியம், எது சத்தியம் இல்லை என்ற விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். எந்த குற்றமும் செய்யாத மாந்தாத்தன் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டான். போதும், இத்துடன் நிறுத்து உன் கொடுமையை. ஆதி அந்தம் இவை இரண்டுக்கும் நீ அதிபதியாக இருந்தாலும் அதற்கிடையில் உள்ள மகத்தான வாழ்க்கைக்கு நான் தானே அதிபதியாவேன். நாராயண நாராயண, எப்பேற்பட்ட பெருந்தன்மையம்மா உமது. அன்னையே மகாலட்சுமி, விதி எனும் சத்தியத்தை பரிச்சயம் செய்து கொடுப்பதே என்னுடைய கடமை. அவரவர்கள் வாங்கி கொண்டு வந்த அனுஷ்டானங்கள் என்னுடையதே. செல்வத்தை கொண்டு படைப்பிற்கே சவால் விடும் துஷ்டர்களுக்கு உதாரணமாக விளங்க சத்தியவானுமாக தர்மத்தை பின்பற்றுபவனுமாக மாந்தாத்தனை விட வேற யார் இருப்பார் தாயே? செல்வம் என்பது இருந்தால் துக்கம் என்பது இல்லை என்ற உலக நம்பிக்கையை அவனிடமிருந்து அகற்றினேன், அவ்வளவுதான். நாராயண நாராயண, அனைத்தும் நன்மையாகவே முடிந்தது. உங்கள் கருணை எனும் கண் பார்வை பட்ட பிறகு அனைத்தும் நன்மையில் தானே முடிய வேண்டும். நாராயண நாராயண. எழுந்திரு மாந்தாத்தா. காகவாகனனே, பரமாத்மனே, நிரந்தர சத்திய சொரூபியாகவும் சூரிய புத்திரனாகவும் காகவாகனனாகவும் நித்தமும் நிலையாக நிலைத்திருக்கும் பானுசுதனே, உன்னை கை கூப்பி மனதார வணங்குகிறேன் பரமாத்மா. மாந்தாத்தா, யுக யுகங்களின் பரம ரகசியத்தை முரணாக பேசி மனித குலத்தின் ஒளி விளக்கானாய். பக்தி எனும் மார்க்கத்தை தழுவி தர்மம் எனும் பக்தியை கையில் எடுத்து உன்னுடைய ஆன்மா எனும் விளக்கினை ஏற்றி முக்தியை சென்றடையும் வழியானாய். மாந்தாத்தனே, உன்னுடைய இந்த தூய பணியை நான் மெச்சுகிறேன். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கே, நான் மகிழ்ச்சியுடன் அளிக்கிறேன். என்ன வரத்தை கேட்பேன் பரமாத்மா, என்ன வரத்தை கேட்பேன்? எனக்குள் வருவலான என் பிராணேஸ்வரி, என் பிந்துமதி என் கண் முன்னே காணாமல் போய்விட்டாள். என்னுடைய குழந்தைகளோ காட்டில் தொலைந்து போய்விட்டார்கள். எனக்கோ திருடன் என்னும் பட்டம் சூட்டப்பட்டு விட்டது. இந்நிலையில் நான் உன்னை என்ன வரம் கேட்பேன் பரமாத்மா? உன் கருணை ஒன்றை தவிர எனக்கு வேறெந்த வரமும் தேவையில்லை பரமாத்மா. மாந்தாத்தா, உன் கவலையை விடு. எக்ஸ்வாகு வம்சத்தில் பிறந்த உன்னால் சத்தியம் ஒளிர வேண்டும், தர்மமும் பிரகாசிக்க வேண்டும் என்பதும் ஏற்கனவே நிர்ணயித்தபடி கால நாடகம் நிறைவேறியது. நான் வணங்கும் முழுமுதற் கடவுளான அந்த கால பைரவனின் பேரருளால் உன் கை கால்கள் கிடைக்கட்டும். என்னுடைய ஒரு பாகமும் மகாலட்சுமியின் சகோதரியுமான ஜேட்டாதேவியின் அருளால் உனக்கு நிரந்தர ஐஸ்வர்யம் கிட்டட்டும். மகிழ்ச்சி சனீஸ்வரரே, தன்யனானேன் கருணாகரனே, தன்யனானேன். அம்மா ஜெகன்மாதா, மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. மகனே மாந்தாத்தா, விதியை வென்ற சூரனே, என் கண் மணியை போன்றவன் நீ. எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் அதர்மத்தை நாடாமல் சத்தியம் அல்லாத ஒன்றை பின்பற்றாமல் நல்வழியில் நடந்த உனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? அந்த வசுமதி ராஜனே உனக்கு சரணடைந்து உன்னுடைய திருட்டு பட்டத்தை அவன்
என்னுடைய பிராணேஸ்வரி எனக்குள் ஒருவலானவள். அம்மா, சுவாமி, தேவி, பிராணேஸ்வரா, பிராணேஸ்வரி, பிந்துமதி, சுவாமி, நம் கிடைத்துவிட்டார். குழந்தைகள் எங்கே? அம்மா, எங்களுடைய குழந்தைகள். மாந்தாத்தா, இதோ பெற்றுக்கொள் உன் அன்பு செல்வங்களை. செல்வங்களே, என் செல்வங்களே. என் மகனே. மாந்தாத்தா, உன்னிடமிருந்து பறித்த பரிசை ஏகமாத்திரேன மாந்தாத்த சிலையின் வைவாக்கியம் எனும் தேவ மந்திரத்தை உனக்கு மீண்டும் அளிக்கிறேன். நாராயண நாராயண. அப்படியானால் இந்த போட்டியின் அர்த்தம் இதுதான். வரும் பொழுது செல்வம் பெரிது, போகும்போது விதிதான் பெரியது. இதை அறிந்து வாழ்கின்ற மனிதர்களுக்கு பூலோகத்தில் தர்மமானது நிலைத்து அனைவருக்கும் சுக சாந்திகள் கிடைத்து நல்வாழ்வு வாழ்வார். மங்களம் உண்டாகட்டும் உங்களுக்கு. தர்மராஜனே, இவ்வாறு சாம்ராட்டனாகவும் சக்கரவர்த்தியாகவும் பக்தனாகவும் பகவானுக்கே பிடித்தவன் ஒருவனாகி நிலை குலையாமல் தன் கொள்கையில் வென்றான் மாந்தாத்தன். நீங்களும் அப்படியே நம்பிக்கையை இழக்காமல் அந்த இறைவனை நோக்கி வழிபடுங்கள். இவ்வுலகில் குந்தியின் மைந்தர்கள் எந்த துயரம் வந்தாலும் அனைத்தையும் இழந்து நின்றாலும் சத்தியத்தையும் தர்மத்தையும் எந்த நிலையிலும் விடவில்லை என்ற பேச்சு நிரந்தர உண்மையாகட்டும். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்.